ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட சப்ஸ்கிரைபர் சங்கீதா. அவங்க கேட்டது வந்து ஜேகேக்கு வந்து ரொம்ப வந்து ஹேட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி கேட்டிருக்காங்க. சேட் எண்டிங் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சேட் எண்டிங் வேணான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம்டா. அப்புறம் வயலன்ஸ்லாம் வேணான்னு நினைக்கிறவங்களும் என்னை திட்டக்கூடாது கமெண்டில் வந்து. பிகாஸ் இந்த ஸ்டோரியை அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி கேட்டனால நானும் ஒரு மைண்ட் செட்டில் அப்படியே ரெடி பண்ணிட்டேன். மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அழிக்கா. அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட ரிக்வஸ்ட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த நான் ரிக்வஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். எனக்கு வாரத்தில் 6 நாளும் ஒர்க் இருக்குது. சண்டே கூட சம்டைம்ஸ் வச்சிடுறாங்க. டைம் கிடைக்கும் போது, அதுவும் இந்த நைட்டில் 10 மணிக்கு மேலே உட்காந்து நான் வாய்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் 10 to 11 அதுக்கு மேலே பண்ணால் எங்கள் அம்மா செருப்பை கட்டி அடிக்கும். ஸோ அந்த டைமில் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்தால் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறது எனக்கு தெரியுது. பட் என்னால் போட முடியாது. எப்போ போட முடியுதோ அப்போ நான் கண்டிப்பாக இப்போ கேட்குறவங்களுக்குலாம் போடுவேன். 1 by 1 தான் போடுவேன். ஸோ ஒருத்தவங்க வந்து 1 month ஆச்சு நான் கேட்டு, 2 months ஆச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு தெரியும். நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். 1 by 1 தான் போடுவேன். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி கேட்டவங்களும் இருப்பாங்கல்ல. ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து எனக்கு ஐ திங்க் ரம்ஜான் அந்த டைமுக்கு முன்னாடி டைம் கேட்டவங்க இப்போ தான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி சிலர் வந்து அமைதியாக அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. சிலர் தான் கொஞ்சம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. எல்லாேருக்கும் ஒரே விஷயம் தான்டா, எனக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக போகிறேன். சரி, ஓகே, நான் அடுத்தது போதும். இந்த அன்சார்ட்டட் நேம் டேஞ்சரஸ் மாஃபியா. வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே அப்படியே ஜேகே அப்படியே இருந்து லிப்பில் கிஸ் பண்ணா, அப்படியே அந்த பொண்ணு பேக் கிஸ் பண்ணா, இப்படி 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கத அப்படியே நீங்கள் பேனு பக்கத்தில் நின்று பார்த்துட்ருக்கீங்க. சுற்றி எல்லோரும் பார்த்துட்ருக்கா. ஜேகே அப்பா கூட செம்ம காண்டாகுது. இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஜிமினா என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, ஜிமினா அங்கிள் இருங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் ஓடி வந்து ஜேகேவையும் அந்த கிஸ் பண்ணிகிட்ருக்கா லூனாவையும் தள்ளிவிட்டு, என்னடா பண்ணுற நீ அப்படின்னு. அவன் ஏன் லூனாடா, என்னோடய லவ்வர். நான் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் கிஸ் பண்ணுவேன். எவன் கேட்பான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு முறைக்கிற மாதிரி பார்க்குறான். அவரோ கல்யாணம் பண்ணி வச்சு தப்பு பண்ணிட்டணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு உங்களை. நீங்கள் அப்படியே உங்களுக்கு அழுகை வரல, ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படியே தான் நின்றுட்டுருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கும் அவனுக்கும் இன்றைக்கி தான் மேரேஜ் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் ஷேர் பண்ணுற லீலை தான் அது. எல்லாருடைய ஸ்டேஜில் அப்படின்னு நீங்கள் பாவமாக பக்கத்தில் நமக்கு நான் நின்றுட்டுருக்கேன். இப்போ ஜேகே அம்மாவை இதுக்கு தான் அப்போவே சொன்னேன், நம்ம தகுதிக்கு இல்லாதவங்களெல்லாம் இப்படி கொண்டு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்படி தான் ஆகும். சொன்னதை யார் தான் கேட்குறா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கத்த, நீ வாய மூடு எனக்கு தெரியலாம் அப்படிங்கிறாரு. இப்படி இருக்கும்போது கூட அடங்க மாட்டேங்கிறீங்களேன்னு. பிகாஸ் அவர் ஒரு பெரிய மாஃபியா. அவரை வந்துட்டு அவரோட ஆப்போசிட் கேங் அட்டாக் பண்ணும்போது அவருக்கு வந்து அடிபட்டு கால் வந்துட்டு அடிபட்டதுனால இப்போ வீல் சேரில் தான் இருக்கார். ஸோ அவர் வந்து அவங்க வீட்டில் வேலை பார்க்குற டிரைவரோட பொண்ணு தான். நீங்கள் அவரை காப்பாற்றிட்டு டிரைவர் இறந்து போயிருப்பார், அதாவது உங்கள் அப்பா இறந்து போயிருப்பார். ஸோ அதுக்காக அவர் இறந்து போகும்போது எனக்குன்னு இருக்குது என் பொண்ணு மட்டும்தான், அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு செத்துருப்பாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக நீ எனக்காக உயிரை கொடுத்துருக்க, உன் விசுவாசத்துக்காக நான் உன் பொண்ணை என் வீட்டு மருமகளை ஆக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் வாக்கு கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால தான் அவர் அந்த ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போய் சரியானதுக்கப்புறம் ஜேகேவை கூப்பிட்டு, நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஜேகேவை பார்த்தோன்னே சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா தான் அவனுக்கு ஹீரோ. ஸோ எது சொன்னாலும் நோ சொல்லாமல் கேட்டுருவான். அவனுக்கும் பெரிய மாஃபியா ஆகணும் அப்படிங்கிறத, அப்பா இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. அப்பாவுக்கு அப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பான். பட் எல்லா விஷயத்தையும் கேட்குறவன் இந்த விஷயத்தில் அப்படியே அவங்க அப்பா, என்னப்பா சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது, அவனும் சரி அவருக்கு அப்புறம் நம்ம தான் அதை தான் சொல்ல போகிறாரு ஒரு ஆசையோடு கேட்கும்போது, அவங்க அப்பா அது நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கே என்னப்பா, லோனாவை தான் நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமே, அவள் நான் கல்யாணம் அப்படிங்க அவளை இல்லை பின்ன என்ன டேட் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்க்க, இங்கே பாரு, நான் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டேன், நீ கண்டிப்பாக அவர் பொண்ணாக கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும். யாருக்கு வாக்கு கொடுத்தீங்க, என்ன வாக்கு? ஏங்க உங்களுக்குலாம் அறிவே இல்லை, எதையாவது உளறிட்டு இருக்காதுங்க, இப்போ தான் நல்லா ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அம்மா பேச, நீ வாய மூடு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. அப்படின்ட்டு அவங்க அப்படியே ஜேகே பார்த்து மாட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டுறாங்க. பிகாஸ் அவங்கக்கிட்ட முன்னாடியே பேசியிருப்பார். அவங்களும் அதெல்லாம் முடியாது, இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீ வாய மூடு நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு தான் ஜேகேவை கூப்பிட்டு பேச, ஜேகேவோ அப்படியே திருத்தன்னு முழிக்க அவங்க அம்மா முடியாதுன்னு சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்ட. அவனும் அப்பா இது சொல்லி நான் என்றைக்குமா மாட்டேன்னு சொல்லிக்கான்னு, அப்போ உன் தலையெழுத்து போ அப்படின்ட்டு அவங்க நின்றுட்டுருக்க. அப்போ அவனும் என்னப்பா யார் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்க, என்னோடய டிரைவராக இருந்தவன். எந்த டிரைவர் அப்படின்னு சொல்லி கேட்க,
அதெல்லாம் உனக்கு எதுக்கு? எனக்கு டிரைவராக இருந்தவன் இப்போ உயிரோட இல்லை. எனக்காக அவன் உயிரை கொடுத்துருக்கான். அவனுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளை கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு. டேட், அதுக்கு யாரை வேணாலும் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நிறைய பணம் வேணால் கொடுத்து செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கலாம். அப்படி சொல்ல, யார்கிட்ட கொடுத்தாலும் அவன் நல்லா இருக்காளான்னு நான் பதறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம வீட்டில் இருந்தால் இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். வேறு என்னப்பா, நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஓ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்க, அப்படியே அவங்க அப்பாவும் அவனை பார்க்க, சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். அவங்க அம்மாவை என்னடா அப்படி சொல்லிட்டேன், மாட்டேன்னு சொல்லுன்னு பார்த்தா அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்ணாலேயே பேச சேக்க ஒன்றுமே சொல்லலை. அப்படியே வெளியில் வரான். அவங்க அம்மா பின்னாடியே உள்ளே இருக்க முடியும். உங்களை நீங்கள் இருக்கீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வெளியில் வந்து, எதுக்குடா நீ ஒன்று சொன்னேன்? அவெல்லாம் நம்ம ஸ்டேட்டஸ்க்கெல்லாம் தகுதியானவளே கிடையாது. நம்ம எவ்வளோ பெரிய ஆள், அவ்வளோ போய் ஒரு டிரைவர் போனாலாம் எனக்கு மருமகளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ல, மாம் அவள் ஒன்றும் உங்கள் வீட்டு மருமக வரப்போகிறதில்ல, பின்ன நம்ம வீட்டுக்கு இலவசமாக ஒரு வேலைக்காரி டிரைவர் போனதுக்கப்புறம் இப்போ அந்த இடத்துக்கு அவன் பொண்ணு சமையல்காரியாக வரப்போகிறா. என்னடா சொல்கிற மாம்? இலவசமாக ஒரு சமையல்காரி வரா, வச்சு என்ஜாய் பண்ணுவீங்களா? சும்மா நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? அவ்வளோ கல்யாணம் பண்ணி நான் கூட்டிகிட்டு வந்து குடும்பம் நடத்த போகிறேண்ணா? நோ. அப்போ பேச்சுக்கு என்னைக்கு மாம் நான் வந்துட்டு மறுபேச்சு பேசியிருக்கேன்? அவர் எது சொன்னாலும் நான் கேட்பேன். அதுக்கு இது வாழ்க்கடா, நீ பேசலாட்டி எப்படி? நான் தான் அவர் முன்னாடி எதுவும் பேசாது, நீயாவது பேசலாம்ல. மாம் கவலைப்படாதீங்க மாம், நான் யார்? டேஞ்சரஸ் மாஃபியா. ஏன்கிட்டேவா? அவள் வந்து நம்ம வீட்டுக்கு வேலைக்காரியாக தான் இருக்க போகிறா. அவளுக்கு எவ்வளோ தைரியம், என்ன கல்யாணம் பண்ணுற அளவுக்கு அவளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு வரா. அவளை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வச்சு செய்யுங்க, நானும் நல்லா வச்சு செய்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் லோனாக தான் என்னோடய ஒய்ஃப், நான் அவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இப்போதைக்கு இந்த கல்யாணம்லாம் சும்மா டேடுக்காக, வீட்டுக்குள்ளே தான் அவன் என் பொண்டாட்டி, லோனாக தான் மற்றபடி எனக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போக அவங்க அம்மா இவன் என்ன வளரிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அவங்களும் அப்பனை பொழிஞ்சு நம்ம உயிரெடுக்கிறாங்க அப்படின்ட்டு எவ்வளவோ அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலாம்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் எல்லாம் முடிஞ்சு இப்போ கல்யாணம் நடந்துருச்சு. நீங்களும் ஃபஸ்ட் டைம் அந்த வீட்டுக்கு வரும்போதே பயந்துகிட்டே தான் வந்திருப்பீங்க. கல்யாணத்துக்கு நாள் தான் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அப்போ நீங்கள் வரும்போதே கரெக்டாக ஜேகே எங்கேயோ வேகமாக வந்துட்டுருக்க. இப்போ நீங்கள் அப்படியே பயந்து வாமா, இதுவும் வீடு தான், நீங்கள் தான் இருக்க பாரு அப்படின்னு சொல்ல, அங்கிள் ஏன் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? நான் எங்கள் வீட்டிலே இங்கே பாருமா, இனி நீங்கள் தான் இருக்க போகிற. அப்பா யாராவது பார்த்துக்க மாட்டேன், என் கைப்பிடிச்சி என் பொண்ணை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த வாக்கை நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சரி அங்கிள், ஆனால் என் பையன் ரொம்ப நல்ல பையன்மா. ஏன்? ஐயோ அதுக்குல்ல அங்கிள், நீங்கள் எனக்கு யாரெல்லாம் தெரிஞ்சு என்னை கூட்டிகிட்டு வந்து பார்த்துக்கும் போதே தெரியுது உங்கள் நல்ல குணம் தான் உங்கள் பையனுக்கும் இருக்கணும். ஆனால் அவருக்கு என்ன பிடிக்குமா? திடீர்னு போய் கல்யாணம்னா அதான் அப்படி நீங்கள் நீ பயப்படாதம்மா, நான் அவன்கிட்ட எல்லாம் பேசிட்டேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்படியே புயல் வேகத்தில் அவங்க முன்னாடி வந்தவன் ஒரு நிமிஷம் அப்படியே உங்களை பார்த்து நிற்கிறான். நீங்கள் அவனை நிமிந்து கூட பார்க்கல, குனிஞ்சு தள்ள நிமிராமல் நிற்கிறீங்க. பிகாஸ் அவனை தூரத்துலேருந்து வரும்போதே பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே பயம் வருது, கை காலம் நடுங்க, அப்படி நின்றுறீங்க. அவனும் அப்படியே உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் இறங்க ஒரு பார்வை அப்படியே பார்த்துட்டு, ஜேகே எங்கே போகிற? இந்த பாரு ஹீரா வந்திருக்கா, இவ தான் ஹீரா அப்படின்னு சொல்லி இப்போ தான் உங்களை இன்ட்ரோ கொடுக்குறாரு. இந்த டிரைவரோட பொண்ணா? டிரைவர் பொண்ணு மாதிரியே தெரில, பக்கத்துக்கு செம்மையாக இருக்கா, லோனா விட அப்படின்ட்டு நம்ம மனசு ஏன் இப்படிலாம் யோசிக்குது அப்படின்ட்டு அப்படியே ஜேகே உங்களே பார்க்க, நீங்கள் நிமிர்ந்து கூட பார்க்கல, குனிஞ்சே தான் இருக்கீங்க. திமுறை பற்றி அவளுக்கு எல்லாத்தையும் அடக்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு, சரி டேட் எனக்கு வெளியில் ஒரு வேலை இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே டக்குன்னு போக்க. நீங்கள் அவன் போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மூச்சே வருது. ஆடா இவரை கிட்ட பார்த்தா இப்படி மூச்சு வாங்குது, இதெல்லாம் நாளைக்கு கல்யாணமா, நான் செத்துருவேன் அப்படின்னு நீங்கள் பயந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு வெக்கம், அந்த ஷைனஸ் அதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு தெரியாத விஷயம் அவன் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு நீங்களோ அப்படியே ஒரு ஹாப்பினஸோட அப்பா இல்லைங்கிற கவலை தான் இருக்குது. மற்றபடி அங்கிள் நம்மளை நல்லா தான் பார்த்துக்கிறாரு, நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறவரும் நல்லா அழகாக தான் இருக்கார், மனசும் நல்ல மனசாக தான் இருக்கும். அவங்க அப்பாவே இவ்வளோ நல்லவராக இருக்கும்போது இவரும் நல்லவராக தான் இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அந்த நைட்டை தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் மேரேஜ். அப்படியே மேரேஜ் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் அவன் இப்படி ஒரு பொண்ணை கிஸ் பண்ணதை நினச்சிட்டிங்க. அப்படியே உங்களுக்கு என்ன நடக்குதுங்க? யார் அந்த பொண்ணு? எதுக்கு அவர் கிஸ் பண்ணார்? ஒரு வேளை அந்த பொண்ணை தான் அவர் லவ் பண்ணுறாரா? அப்பயே என்ன கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவரை பார்க்க, அவரோ ஐயோ
இவனுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியாமல் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேனேங்கிற மாதிரி அவர் தப்பு பண்ணிட்டோன்னு முறையாக உங்களை அப்படியே பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ஒன்றும் சொல்லவே இல்லை. ஜேகே பேட்டு கால் ஒன்றா உட இறங்கி போக நீங்கள் அந்த மனவர் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜீரா இன்னும் ஏமா நின்றுட்டுருக்க, வா வந்து மாமனார் மாமியார்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட அப்படின்னு பார்க்குறீங்க. வாமா அப்படிங்க அப்படின்னு மண்டையாட்டிட்டு அப்படியே மெதுவாக கீழே இறங்கி வரீங்க. அவனும் அப்படியே உங்களே பாவமாக பார்க்குறான். பாவம் இந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணுச்சு, இவங்கிட்ட வந்து மாடிக்கிச்சிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் மெதுவாக இறங்கி வந்து அப்படியே உங்கள் மாமியார் கிட்டே குனியும் போதே அவங்க அப்படின்ட்டு நகர்ந்து போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே திரும்பி இப்போ மாமனார் பார்க்குறீங்க. அவரோ என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்க. நீங்கள் அவர் காலில் அப்படியே தொட்டு அந்த ஆசீர்வாதம் வாங்க. அவர் நல்லா இருமா, ஆனால் எனக்கு தெரியல நீ நல்லா இருப்பியான்னு அப்படிங்கிறாரு. மாமா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. வேறு என்னம்மா சொல்கிறது, அவன் நான் சொன்ன வார்த்தைக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னும் நல்லா பார்த்துக்குவான்னு நினச்சேன். ஆனால் இப்படி கல்யாணம் ஆனால் அடுத்த நிமிஷமே இத்தனை பேர் முன்னாடி இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. இப்போது முறையாக எனக்கு பயமாக இருக்குது, தப்பு பண்ணிட்டேனோன்னு நான் ஒன்று அப்படின்னு அவர் எதோ சொல்லுவார். மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அதுக்கெல்லாம் வருத்தப்படல. யாருமே இல்லாத அனாதையாக இருந்த எனக்கு இவ்வளோ பேரை கொடுத்துருக்கீங்க, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தியாக்கியிருக்கீங்க. எனக்கு அந்த சந்தோஷமே போதும். என் அப்பா எப்படி உங்கள் வீட்டில் டிரைவராக இருந்தாரோ அதே மாதிரி நானும் ஒரு வேலைக்காரியாக ஒரு ஓரத்தில் இருந்துக்கிறேன். நீங்கள் வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு உடம்பு வேறு சரியில்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல, உன் நல்ல மனசு இங்கே யாருக்குமே புரியலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து நிற்கிறான். அண்ணா அவர் அவள் கூட போய் கூத்தடிச்சிட்டு வருவாம்மா, நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். இல்லை அது அப்படின்னு நீங்கள் எது சொல்லார, கண்டிப்பாக வீட்டுக்கு தாம்மா வருவான், அவன் எங்கே சுற்றினாலும் கண்டிப்பாக நைட்டு வீட்டுக்கு வரணும், அது அங்கிளோட ஆர்டர். ஆனால் ஒரு விஷயம், எத்தனை விஷயத்தில் அவன் எப்படியோ, ஆனால் அங்கிளோட பேச்சுக்கு எப்போவும் மறுப்பே சொல்ல மாட்டான். அதே மாதிரி லூனா விஷயத்தில் மட்டும்தான் இவன் கொஞ்சம் இப்படி இருக்கான். அதில் மட்டும் மாறிட்டானா மற்றபடி ஜேகே மாதிரி ஒரு நல்லவனை பார்க்கவே முடியாது. புரியுது அண்ணா, சரிம்மா வீட்டுக்கு போகலாம், அங்கிள் வாங்க அப்படி சொல்ல. நீங்கள் தான் இப்போ வந்து அவரோட வீல் சேர் அப்படியே தள்ளிட்டு வரீங்க. ஒரு வழியாக வந்துட்டு வீட்டுக்கு வந்ததும் அவங்களுக்கு ஆராத்திக்கோ எதுவும் எடுக்கிறதுக்கு கூட அங்கே ஆள் இல்லை. அப்படியே உங்கள் மாமியார் பாட்டுக்கு நமக்கலான்னு போயிடுச்சு. இப்போ உங்கள் மாமனார் தான் அங்கே உள்ள வேலைக்காரங்க கிட்டே சொல்லி உங்களுக்கு ஆராத்திலாம் எடுக்க சொன்னால் தனியாகவே ஆராத்தி எடுத்து அடுத்து உங்களோட நீங்கள் அப்படியே தனி வரீங்க. இதே நடி கூத்தாக இருக்குது, இந்த உலகத்திலேயே கல்யாணம் பண்ணி தனியும் ஆராத்தி எடுத்து உள்ளே வந்த ஒரு மனப்பொண்ணு இந்த பொண்ணாக தான் இருக்கும், பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த பொண்ணே பாவம், எதுக்கு நீ அதை இதையும் பேசுகிற, காதல் ஒன்று தான் வருத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிட்டு விடு இந்த பேச்சை அப்படின்ட்டுறாங்க. ஆனால் நீங்கள் ரூமுக்கு கூட போகல, உங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரில, அப்படியே முடிச்சிட்ருக்க. அப்போ உங்கள் மாமனார் தான் அந்த ரூம் தாம்மா செக்கியோட ரூம், நீ அங்கே இரு அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு மடையாட்டிருக்க. சரி உங்களை ரூமில் விட்டுறேன் மாமா அப்படின்னு. நான் ஜிமின் என்னை கூட்டிகிட்டு போவான்னு சொல்லிட்டு ஜிமினும் அவரும் அப்படியே வந்துட்டு அவங்க ரூமுக்கு போன நிமிஷம் அவங்க மாமியார் கடன் கீழே அறி வராங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்டெப்ஸில் ஏறலான்னு பார்க்கும்போது நெல் அப்படின்னு தெரியும் பார்க்குறீங்க. இங்கே வா, சொல்லுங்க எதை சொல்லுங்க மேடம். அது என்ன அத்தை சொத்தன்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன், அவ்வளோதான். இந்த மேடம் இப்படி தான் கூப்பிடணும். அப்புறம் என்ன அங்கே டைலாக்லாம் விட்டா, எங்கள் அப்பா மாதிரி நானும் வேலை கரையாந்துக்கிறேன்டான்னு சொன்னேன். அப்புறம் நான் அப்படியே கூடான்னு ஏறி போகிறேன். கல்யாணம் ஆகிட்டா நீ இந்த வீட்டு மருமகள் ஆயிருவியா? மருமக கூட வேலை இல்லை, இது சம்பளம் இல்லாத வேலைக்காரி மாதிரி தான் நீ. இப்போ என்ன பண்ணுற, வீட்டில் இருக்கிற மற்ற வேலையெல்லாம் போய் பாரு. சரிங்க அத்தா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம், மாலை கழட்டில் எதுவுமே பண்ணலாம். அப்படியே வந்துட்டு நீங்கள் அந்த மேரேஜான கெட்டப்லேயே போவீங்களா, அது மாதிரி மாலையை மட்டும் அப்படியே கழட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டு நீங்கள் போய் சமையக்கட்டில் நிற்க. அங்கே உள்ளவங்களாம் ஐயோ அம்மா நீங்களா, நீங்கள் இங்கே என்ன பண்ண வந்தீங்க, நீங்கள் போங்க உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க நாங்கள் தரோம், ஐயாவுக்கு தெரிஞ்சு திட்டு வருமா அப்படி இப்படின்னு அவங்கள சொல்ல. நீங்கள் இவ்வளோ பதற அளவுக்குலாம் ஒன்றும் நான் பெரிய ஆள் இல்லை, நானும் உங்களை மாதிரி சாதாரண வீட்டு குடும்பத்துலேருந்து வந்த பொண்ணு தான், நம்ம சேர்ந்தே சமைக்கலாம். தூளம்மா மருமக சமைக்கக்கூடாதுன்னு யார் சொன்னால், நான் இந்த வீட்டு மருமக, எனக்கு சமைக்கிறதுக்கு உரிமை இல்லையா நான் அப்படின்னு நீங்கள் அப்படியே சகஜமாக பேச. பாரு இந்த பொண்ணை இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைம்மா, நீங்கள் என்ன சொல்லணுமோ செய்யுங்கம்மா, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு பக்கத்தில் எல்லாம் நிற்கிறீங்க. அவங்களோட சகஜமாக பேசிக்கிட்டு மற்ற வேலைகள் எல்லாத்தையுமே பார்க்குறீங்க, சமைக்கிறது இந்த துடைக்கிறது எல்லாம் அந்த மாதிரி ஒவ்வொரு வேலையாக முடிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு அப்பாடான் இருக்குது. சமைச்ச ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே டைனிங் ஹாலில் வைக்கிறது. அப்போ கரெக்டாக அங்கிள் வந்துட்டு ஜிமின் திரும்ப சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு வரோம். அவ்வளோ நேரம் உள்ளே தான் இருப்பாங்க. அவங்களும் வெளியில் வந்ததுமே என்ன இவ இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜிமின், அங்கிள் இங்கே ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிறான். பார்த்தா அப்படி தான் தெரியுது, எல்லாம் ஆண்டியோட வேலையாக தான் இருக்கும் அப்படிங்க. அப்படியே அவர் மறைக்கிறாரு. அவங்களும் நான் என்ன பண்ணேங்கிற மாதிரி பேசாமல் உட்காந்துட்டு சாப்பாடை கொண்டாந்து வச்சா போதுமா, அதை யார் பரிமாறுவா அப்படின்னு அவங்க ஒரு கதை நீங்கள் இதோ வைக்கிறோம் அப்படின்னு பிளேட் எடுத்து வச்சு இப்போ எதுக்கு அந்த பொண்ணை கத்துற அப்படிங்கிறாரு.
வந்துக்கு வந்தீங்க சாப்பிட தானே, அதை மட்டும் செய்யுங்க, என்கிட்ட ஏன் தேவையில்லாம இருங்க. மருமகன்னு சரிங்க, மருமகள்கிட்ட உரிமையாக சாப்பாடு கூட கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்ல, மருமகள்கிட்ட கேட்குற மாதிரியாடி கேட்குற அப்படிங்கிற மாதிரி அவர் மாதிரிக்கா நீங்கள். அங்கிள் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு பரிமாறுறீங்க சாப்பிட. ஜெமின் அண்ணா நீங்களும் சாப்பிடுங்க. இல்லைம்மா நான் வீட்டுக்கு போய் அண்ணா உங்களுக்கும் சேர்த்து தான் சமைச்சிருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்ட்டு அவனும் உட்காந்து இப்போ 3 பேர் சாப்பிட்றாங்க. அப்போ நீங்கள் அப்படியே வந்துட்டு பரிமாறி முடிச்சுட்டு ஜெமின் அண்ணா அப்படின்னு கடைசியாக ஏன்னா அங்கிள் ஆண்டி போனதுக்கப்புறம் அவனை அப்படி மெதுவாக கூப்பிட, என்னம்மா? இல்லை அவன் நீ சமைச்சிட்டு இருக்கும் போதே வந்துட்டாம்மா, ரூமுக்கு போயிட்டான். சாப்பாடு அதெல்லாம் எங்கேயாவது வெளியில் கொட்டிகிட்டு வந்திருப்பான், நீ சாப்பிட்டு போய் படுமா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே சாப்பிட்றீங்க. ஜிமின் இந்த பக்கம் போனதுமே அவங்க மாமனார் வந்துடுறாரு. அவரும் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னமோன்னு வந்து பார்க்க, நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டுட்ருக்க அவர் அப்படியே நின்று பார்த்துட்ருக்காரு. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்படியே இப்போ எங்கே போகிறது ஒன்றுமே புரியலே, அவர் ரூமுக்கு போகலாமா அப்படின்னு பயந்துகிட்டே நிற்கிறீங்க. உங்களுக்கு பயமாக இருக்கு. அப்போ என்னம்மா இங்கேயே நின்றுட்டுருக்கா அப்படின்னு கேட்க, அப்படி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா மாமனார், அங்கிள் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, டேப்லெட்லாம் போட்டிங்களா, தூக்குங்க அங்கிள் அப்படின்னு சொல்ல, அது எனக்கு தெரியும் நான் போய்க்கிறேன், நீ ஏன் இங்கேயே நின்றுட்டுருக்க, ரூமுக்கு போ. தோ போகிறேன் அங்கிள். போ. சரி அப்படின்னு அப்படியே பயந்து காலெல்லாம் நடுங்க. மெதுவாக ஒரு படியாக ஏறி உங்களுக்கு என்ன சொல்லுவானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டமாக இருக்குது. அப்படியே மெதுவாக போகிறீங்க. பால் டம்ளரோட போய் அப்படியே வந்துட்டு இப்போ எப்படி உள்ளே போகிறது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு டோரை நாக் பண்ணலான்னு தொட்டதுமே அது வந்து அலாரம் அடிக்குது, ஒயின்னு சவுண்டு. அப்படியே நீங்கள் கையை எடுத்துகிட்டு இது என்ன கத்துது அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்து நிற்க உள்ளே அந்த ஜேக்கிவா செம்ம காண்டா அப்படியே வந்து யூ டேமிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டபார்னு கதவை திறந்துட்டு, இடியட் அறிவில்லை, கதவை திறந்துட்டு உள்ளே வராமா, அதே என்னடி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு டச் பண்ணாலே அலாரம் அடிக்குது தெரியுதுல, அப்போ கை எடுக்க வேண்டியது நான் இன்னும் என்னடி அங்கே குடஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பின்னாடி முடிய பிடிச்சி ஒரு இழுத்து உள்ளே போடாதீங்க. அப்படியே பயந்து இல்லை சாரி எனக்கு தெரியாது சொல்லி கூட வாயமில்ல, பூல்கிட்டு கணத்தில் ஒரு அரை அப்படியே கணத்தில் கழிச்சிட்டு அப்படியே அவனை பார்க்குறீங்க, என்ன பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அவனும் அப்படியே உங்களை பார்த்துட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு வந்திருக்க போல அப்படின்னு பார்க்குறான். அது வந்து அது அப்படின்னு நீங்கள் திணறீங்க. வர இந்த மஞ்சக்கயிறு மகிமையோ கல்யாணம் ஆனதும் பொண்டாட்டின்னு உரிமையோடு வந்துட்டிங்களோ, அப்போ இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும். அது வந்து அப்படின்னு நீங்கள் திணற அப்படியே உங்கள் கையில் உள்ள பால் சம்பா வாங்கி கீழே வைக்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்க டப்புன்னு உங்களை தூக்கி அப்படியே பெட்டில் போட அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்க. என்னடி அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி பார்க்குற, இதெல்லாம் சொல்லி கொடுத்தான்னு அவங்க அப்பா அனுப்பியிருப்பான். அப்பா அப்படின்னு நீங்கள் எதை சொல்ல வரீங்க. அவன் அப்படியே உங்கள் மேலே பாய நீங்கள் இல்லை இப்போ வேணாமே ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் கெஞ்சுறீங்க. எது அப்படின்னு அப்படி பார்க்குறான். இல்லை இப்போ இது வேணாம் ப்ளீஸ் எனக்கு அப்படிங்க. என்ன கல்யாணம் பண்ணும் போதே படுக்கணும்னு தெரியாதா என்ன, அப்படியே நடிக்காதடி, எல்லாம் சொல்லி கொடுத்து தானே அனுப்பியிருப்பாங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே முடிக்கலாம்னா அடுத்து இதான் நடக்கணும் தெரியும்ல. இன்றைக்கி தான் நமக்கு கல்யாணம் இருக்குது, அப்போ இன்றைக்கி நைட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு தெரியாமையும் வந்திருக்கா, அப்படியே ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி பிடிக்காதடி அப்படின்னு அவங்க சாரியை பிடிச்சி விடுவோம். இல்லை வேணாம் ப்ளீஸ் இப்போ வேணாமே எனக்கு இப்போ இது அப்படின்னு நீங்கள் திணற ஆகணும். என்னடி வேணும்னு தானே வந்த, அப்போ எல்லாத்தையும் அனுபவி, நீ சொன்னால் நான் விட்டுருவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாரியை பிடிச்சி இது உருவி போட்டுட்டு அடுத்து உங்கள் ப்ளவுஸு என்ன அப்படியே எல்லாத்தையும் கழட்ட நீங்கள் கத்திட்டு இல்லை வேணாம் ப்ளீஸ் பண்ணாதீங்க, இப்படி வேணாமே ப்ளீஸ் நம்ம பேசி என்ன ஒன்றை இன்னும் பேசுகிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அவன் உங்களை தொடவே கூடாதுன்னு நினச்சிருப்பான். பட் உங்களை பார்த்ததுலேருந்து அவனால் அவன் மைண்டை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ அப்படியே அவங்க மேலே பாஞ்சிடும். உங்களை இப்போ அப்படியே கிஸ் பண்ண நீங்கள் அழுது அப்படியே ஓஞ்சு போயிருங்க. உங்களால் முடியல, அவனை எதிர்க்கவே முடியல. அப்புறம் உங்ககிட்ட அப்படியே ரொம்ப வந்து ஹார்ஷாக நடந்துக்கிறான். உங்களால் முடியாமல் ப்ளீஸ் வேணாம் வலிக்குது அப்படின்னு அழுகுறீங்க. அப்போ கூட அவன் கண்டுக்கவே இல்லை. அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி அப்படியே லவ் மேக்கிங் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே அவங்க பக்கத்தில் வந்து படுக்க நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அம்மா அப்படின்னு அழுதுட்டுருக்க. அப்போ அப்படியே சும்மா அழுதுட்டேன் பொடி வைக்கல பட அப்படிங்கிறான். நீங்கள் அப்படின்னு பார்க்குறீங்க. இப்போ நீயா போறியா இல்லை பெட்டில் தூக்கி போட மாதிரி கீழே தூக்கி போடவா அப்படிங்க. டபால்னு நீங்கள் எழுந்து உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் பொறுக்கிக்கிட்டு ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. அவனோ என்ன இது தொடவே கூடாதுன்னு நினச்சா கடைசியில் எப்படி ஆயிடுச்சே, பரவாயில்ல இவளுக்கும் ஏதோ ஒரு யூஸ் வேணாமா, இப்போ சும்மா வேலை வச்சுக்க முடியும்
என்ன நம்ம என்ன அம்புட்டு நல்லவனா என்ன? எல்லார மாதிரியும் பொண்டாட்டி புருஷன்லாம் கிடையாது. நான் உன்னை தொடவே மாட்டேன், நீ அங்கே படு, நான் இங்கே படுக்கிறேன்னு சொல்கிறதுக்கு அம்புட்டு நல்லவன்லாம் இல்லை இந்த ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு பாடு தூங்காடுங்க. பாத்ரூம்குள்ளே போய் அழுன்னு அழுகுறீங்க. உங்களால் முடியல. ஷவர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறீங்க. உடம்பெல்லாம் வலிக்குது. அப்படியே இந்த நகைக்கீரெல்லாம் இன்னும் வலிக்க. அப்படியே நீங்கள் வாஷ் பண்ணிட்டு இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி பொறுமையாக வெளியில் வரீங்க. ஜேகே நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்படியே நீங்கள் வந்து உங்களுக்கு பெட்ஷீட் தலைவாணி எதுவுமே கொடுக்கல, எல்லாத்தையும் அவனே வச்சு படுத்துருக்கேன். நீங்கள் எதுவுமே எடுக்கவும் இல்லை, பயமாக இருக்கும் உங்களுக்கு. அப்படியே நீங்கள் வந்து குறுக்கி தரையில் படுத்துக்கிறீங்க. நீங்கள் படுத்து அடிச்சோ ஏய் அப்படின்னு ஒரு சவுண்டு. நீங்கள் அலறடிச்சு அப்படின்னு எழுந்துக்கார. இவ்வளோ நேரம் உள்ளே என்னடி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்களா? ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. இங்கே பாரு, சும்மா மற்றவங்க மாதிரி நீ நானும் ஊர் உலகத்துக்கு தான் புருஷ மாட்டாட்டி இந்த ரூம்குள்ளே எதுவும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் இதை விட மோசமாக கூட நடத்துக்குவேன். என்ன ஏண்டா கல்யாணம் பண்ணணும் நீயே கதறிட்டு நான் வேணான்னு சொல்லிட்டு ஓடுற அளவுக்கு வைப்பேன். அப்புறம் இந்த வீட்டுக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரி நீ. என் அம்மா என்னெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் செஞ்சு தான் ஆகணும். ஓகே? அப்புறம் இனி ஏதாவது ரூல்ஸு எனக்கு தோணும் போது சொல்வேன் படு அப்படிங்கிறான். அப்புறம் நீ இதையே தான் படுக்கணும், இங்கெல்லாம் வந்து படுக்கணும்னு நினச்சேன் அவ்வளோதான் தொலைச்சிருவேன் அப்படிங்கிறான். அப்படின்னு மடையாட்டிட்டு நீங்கள் அப்படியே குறுக்கி படுத்துக்கிறீங்க. அவனும் அப்படியே படுத்துட்டு நீங்கள் குளிரில் அப்படியே கஷ்டப்படுறத பார்த்து ரசிச்சிட்ருக்கான். அவங்களுக்கு ஏசி குளிருக்கும் கீழே தரையில் படுத்துக்கு எப்படி இருக்கும் ஜில்லுன்னு அப்படியே நீங்கள் வந்து சுருண்டு படுத்துருக்கீங்க. சாரியவே வந்து ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. அவங்களுக்கு அழுகையாக வருது. எனக்கு இப்படி ஒரு லைஃப் நானா கேட்டேன், இப்படியோ வாழ்க்கையில் விளையாடுற கடவுளே அப்படின்னு அப்படியே அழுதுட்டு அப்படியே ஒரு தூக்கமே இல்லை. நீங்கள் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. ஜேகே உங்களுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற்று பார்த்துட்டு அவன் பாடி தூங்கிடுறான். அப்புறம் எப்போ தூங்குனீங்களோ தெரில, மார்னிங் அவன் எழுதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அடிச்சு பிடிச்சி எழுந்து சீக்கிரம் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவனுக்கு தெரியாமல் கீழே ஓடிடுறீங்க. இங்கே ஜேகே எழுந்து பார்க்குறான். பார்க்கும்போது என்ன ஒரு ஸ்மெல்லு, நம்ம ரூமில் இப்படி ஒரு ஸ்மெல் வராது, புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அது உங்களோட ஸ்மெல்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டு நைஸ் ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடிக்கு எழுந்து அவன் போய் ரெஃப்ரெஷ் ஆக போயிடறான். அவன் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வர அதுக்குள்ளே நீங்கள் கீழே வந்து எல்லாத்துக்கும் காஃபிலாம் போட்டு கொடுத்துட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக லூனா அப்படியே உள்ளே வரவ உங்களை அப்படியே பார்க்குறா. நீங்கள் அங்கிள் ஆண்டிக்கெலாம் காஃபி போய் கொடுத்துட்ருக்கத. நான் கூட இந்த ஜேகேவும் அழகில் வாங்கிடுவான்னு நினச்சேன். பரவாயில்ல, உன்னை எங்கே வைக்கணும்னு தெரிஞ்சு தான் வச்சுருக்கான். வேலைக்காரியாக தான் வச்சுருப்பேன்னு சொன்னான். அதே மாதிரி தான் இருக்கு. படா அப்படின்ட்டு உங்களை அப்படியே பார்த்துட்டு மேலே போகும்போது அப்படின்னு கூப்பிட்றா. நீங்கள் நீ திரும்பி பார்க்க காஃபி எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறா. அப்படின்னு மடியாச்சுங்க. அப்படியே மேலே போயிடுறா. நீங்கள் காஃபி போட வந்தா, எம்மா அந்த பொண்ணு இப்படி தான், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம அவள் வீட்டு வேலைக்காரங்க மாதிரி வேலை வாங்குவா. எப்போ பார்த்தாலும் நாங்கள்லாம் ஜேகே ஐயாக்காக தான் அமைதியாக இருந்தோம். தான் இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, இனி ஜேகே ஐயாவை திருத்தி நீங்கள் உங்கள் வழிக்கு கொண்டு வாங்கம்மா. இந்த பொண்ணுக்கிட்டேருந்து அவரை நீங்கள் தான் காப்பாற்றணும். இந்த பொண்ணை பார்த்தாலே தெரியுது நல்ல பொண்ணு மாதிரியே இல்லை அப்படி இப்படின்னு அவங்க சொல்ல, இதுக்கு ஒருத்தவங்களை பற்றி தப்பாக பேசணும், அவங்கள பற்றி நமக்கு எதுவுமே தெரியாத போது விடுங்க, அவங்க குணமே இதாக தான் இருக்கும் அப்படின்னு. இப்படி இருக்காதம்மா, எப்படி அவன் நல்லவன்னு சொல்கிற நீ? இந்த பாரு, ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா லவ் பண்ணா ஒதுங்கி போயிருந்தா கூட நல்ல பொண்ணுன்னு ஒருத்தருக்கலாம். இந்த பாரு, கல்யாணம் ஆன மறுநாளே வந்து இப்படி நிற்கிறா, இவளால் நல்ல பொண்ணுன்னு எப்படிப்பா சொல்கிறது அப்படின்னு அவங்க சொல்ல, அக்கா இந்த பேச்சு வேணாமே அப்படிங்கிறீங்க. சரிம்மா நீ கொண்டு போய் காஃபி கொடு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் 2 காஃபி எடுத்துகிட்டு அப்படியே மேலே வரீங்க. அப்படி கதவு கிட்ட இப்போது நாக் பண்ணலாமா வேணாமா? 2 பேரும் உள்ளே இருப்பாங்க, எப்படி இருப்பாங்கன்னு வேறு தெரில, நாக் பண்ணிட்டு போகலாமா? இதை வேறு தொட்டாலே அலருமே அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேணாம், எதுக்கு வம்பு, நைட்டு விழுந்து அடி மாதிரி மறுபடியும் அடி விழுக்கும் அப்படின்னு டவாருன்னு கதை திறந்தே உள்ளே போயிடலான்னு டக்குன்னு திறந்து உள்ளே போக கரெக்டாக அப்போ வந்துட்டு லூனாவோ ஜேகே அப்போ தான் குளிச்சுட்டு வந்துருப்பான். ஸோ அவனை அப்படியே பேக் ஹேக் பண்ணிட்டு நீங்கள் கண்ணு அப்படியே கதை திறந்து பார்க்குற காட்சி அது அவங்களுக்கு ஒரு மாதிரி, ஐயோ சாரி அப்படின்னு நீங்கள் திரும்பிக்கிறீங்க. இரிட்டேட் அப்படின்னு அப்படியே ஜேகே வாய்க்குள்ளே செஞ்சுட்டு உங்களே பார்க்குறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நீங்கள் அப்படியே திரும்பி நின்றுக்க லூனாவா, ஏன் பேபி பாருவில்ல, இந்த வேலைக்காரிக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, டோரை நாக் பண்ணிட்டு வரணும்னு கூட தெரியல, அவன் பாட்டுக்கு வந்து மழை மாடு மாதிரி நிற்கிறா. இப்போ நீ எதுக்கு வந்தா அப்படின்னு அவள் கத்துறான். நீங்களோ இல்லை நீங்கள் வந்து என்ன காஃபி அப்படிங்க முழுசாக கூட சொல்லாதுக்குள்ள, எனக்கு காஃபி கொண்டாந்தியா அப்படின்னு ஜேகே அப்படியே பார்க்குறான். தென் அவன் 2 காஃபியோடு வந்து நிற்கிறா அப்படின்னு இது நம்ம சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் அவன் பார்க்குறான். லூனா கேட்டு தான் அவனுக்கு தெரியாதுல்ல. லூனாவோ ஏற்கனவே ஜேகே வந்துட்டு அவங்க வீட்டு மெய்டெல்லாம் கொஞ்சம் ரூடாக நடக்கும்போது சத்தம் போட்டிருப்பான். அப்புறம் அந்த மாதிரி கேரக்டர் தான் ஜேகே. ஸோ அதனால் லூனா கொஞ்சம் பம்பிட்டாடே தெரியாத மாதிரி மழுப்புறா.
இப்போ ஜேகேவோ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம்குள்ளே அப்படியே போகவும் நீங்கள் அப்படியே காஃபி கூட நிற்கிறீங்க. அவ்வளோக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு காஃபி கூட அப்படிங்கிறா. நீங்கள் அப்படியே நீட்டாக காஃபி அப்படியே எடுக்கிற மாதிரி அதை டக்குன்னு கீழே போட்டுடுறா. அப்படியே போட்டு அச்சோ அப்படிங்கிறா. நீங்கள் அப்படின்னு கரெக்டாக அது வந்துட்டு அப்படியே அவள் காலில் உங்கள் காலையும் சேர்த்தா கொட்டியிருக்கு. அவள் வந்து ஷூ போட்டிருக்கா. ஸோ அவள் காலில் வந்து படலை, உங்கள் காலில் அப்படியே பட்டுருச்சு சுட சுட அப்படின்ட்டு காலத்தில் அது கபோதியா நீ இப்படி காஃபியை கொட்டிட்டியே அப்படிங்கிறா. நீங்கள் அப்படியே பார்க்க என்னடி அப்படி பார்க்குற என் காஸ்ட்லி ஸோ ஒழுங்காக இப்போ துடைக்கிற நீ அப்படிங்கிறா. அப்படி சொல்லிட்டு நீங்கள் இன்னொரு காஃபி அங்கே வச்சுட்டு திரும்ப எங்கடி போகிற துடைக்க சொல்லிட்டுருக்கா. துடைக்க சொன்னீங்களா? அதான் போய் துணி எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறீங்க. ஏன் மேடமோட ஷாலில் தொடச்சா குறைஞ்சி போயிருவீங்களா என்ன? வேலைக்காரிக்கெல்லாம் என்னடி அப்படின்னு சொல்கிறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ஷாலை எடுத்து அவளோட ஷூவை துடைக்க அவள் நக்கெல்லாம் அப்படியே சிரிச்சுட்டு அதை வீடியோ வேறு எடுக்கிறா. உங்களுக்கு தெரியல, நீங்கள் குனிஞ்சு தானே அப்படியே க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஷூவை அப்படியே தொடச்சி விட்டுட்டு இப்போது அப்படியே வந்து பக்கத்தில் இருக்க அந்த கப்பெல்லாம் அரைஞ்சிருச்சுல, ஸோ அதை வந்து அப்படியே எடுத்துகிட்ருக்க அவளோ என்ன தொடச்சிருக்க இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குனே அவள் காலெல்லாம் அப்படியே உதைக்க அவங்க கை வந்து அப்படியே அந்த கிளாஸில் குத்தி அப்படின்ட்டு நீங்கள் கையை எடுக்கிறீங்க. ஃபுல்லாக அவங்க கையை அப்படியே வந்து ரைட் ஹேண்ட் வந்து அந்த மகில் பட்டு கை ஃபுல்லாக அப்படியே கிளாஸ் மாதிரி குத்திடுச்சு. நீங்கள் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. என்னடி எடுக்க சொன்னால் ரொம்ப நேரமாக சீன் போட்டுட்ருக்க, துடைக்கவே இல்லை ஒழுங்கா, மூடே ஸ்பாயில் அப்படி இப்படின்னு அவள் கத்த. நீங்கள் சாரிங்க நான் கீழே போய் வேறு யாராவது வர சொல்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து கடகடன்னு கீழே போயிடுங்க. கையை அப்படியே பிளட் வர கீழே நீங்கள் ஓட ஜெமீன் அப்போ கரெக்டாக வந்து ஹீரா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு பின்னாடி மறைக்கிறீங்க. ஹே என்கிட்ட கையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி பார்க்குறான். உங்கள் கையில் அப்படியே பிளட். என்னம்மா இதெல்லாம் யார் பண்ணது? ஜிகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்களோ வரலாம் இல்லை அப்படிங்க வேறு யார் பண்ணா அப்படின்னு. ப்ளீஸ் அண்ணா விடுங்க, பிரச்சனை பண்ணாதீங்க, அங்கிளுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படிங்கிறீங்க. தெரியட்டுமே, அந்த பெரிய மனுஷனுக்கும் தெரியும்ல தான் பையன் என்ன வேலை செய்கிறான். ஐயோ அவர் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே எங்கள் லூனாவும் ஜேகேவோ அப்படியே இறங்கி வர. அப்படியே லூனாவை ஜிமின்னு முறைக்கிறான். இந்த சனியனோட வேலையா இது? எப்போ வந்துச்சு? கல்யாணம் ஆச்சு தெரிஞ்சாலும் விட்டு தொலையாமல் சனியை பின்னாடி சுற்றுதுங்கிற மாதிரி ஜிமின் அப்படியே ஜேகேவை பார்த்து மறைச்சிட்டு லூனாவே மறைச்சிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் கண்டுக்கவே இல்லை. ஜேகே ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பாட்டுக்குள்ளேயே போக ரதேசி ஏதாவது கண்டுக்கிறானா பாரு, கையில் ரத்தம் கொட்ட அந்த பொண்ணு நிற்கிது, நமக்கு என்னான்னு போகிறான் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு, உனக்கு அறிவே இல்லையாம்மா அந்த சனியை தான் வந்திருக்குன்னு தெரியும் போது நீ ஏம்மா ரூம்குள்ளே போனேன் அப்படின்னு. இல்லைண்ணா அவங்க தான் காஃபி நீ எடுத்துகிட்டு போறியா? நீ என்ன அவளுக்கு வேலைக்காரியா? அவளுக்கு வேணும்னா அவள் வீட்டில் போய் குடிக்க வேண்டியது தானே, இங்கே எதுக்கு வர்றா அப்படி இப்படின்னு அவன் கத்திட்டு சிறுவா அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போய் மெதுவாக உட்கார வச்சு கையில் உள்ள கிளாஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணி அப்படியே வந்துட்டு உங்களுக்கு மருந்து வச்சு கட்டி விடுறான். நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணில் டியர்ஸ் வருது. என்னாச்சுமா, வலிக்குதா, ரொம்ப வலிக்குதா அப்படின்னு. இல்லைண்ணா. அப்புறம் ஏமா அழுகிற? எங்கள் அப்பா இறந்து போகும்போதே நானும் பேசாமல் இறந்துருக்கலாம்ண்ணா. ஏமா அப்படிலாம் சொல்கிறேன்? நாங்களாம் இல்லை, யாருக்கும் தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்னா அவருக்கு என்ன பிடிக்கவே இல்லை. பிடிக்காமல் இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு பாவம் அவரும் என்ன தான் பண்ணுவார். அப்படின்னு ஜிம்மி தலையில் அடிச்சிட்டு, இங்கே பாரு ஜேகே ரொம்ப நல்லவன், கூட சுற்றுது ஒரு சனியை, அதுதான் சரியில்லை, அதை கட் பண்ணிவிட்டு நீ தான் பொண்டாட்டி அவன் கூட இருக்கணும், புரிஞ்சுதா? அதுக்கு இந்த அண்ணனா நான் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ட்டு அவன் கிளம்ப. சரிண்ணா அப்படின்ட்டு அப்படி நீங்கள் திரும்பினா இப்போ அப்படியே உங்கள் அத்தை அவங்கள முறைச்சிட்டு நிற்க. நீங்கள் மேடம் அப்படின்னு பயந்துட்டு திரும்ப, அண்ணன் தங்கச்சி பாசமலர் படம்லாம் ஓட்டியாச்சுன்னா எனக்கு சாப்பாடு எடுத்து வை அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே போய் அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்க இப்போ தான் உங்கள் கையை கவனிக்கிறாங்க. தென்னை கட்டு அது அடிபட்டுருச்சு. இத்தனோண்டு அடிப்பட்டாலே பெருசாக கட்டுப்பட்டுக்குவியா? போ ஃபஸ்ட்டு போய் இந்த வீட்டெல்லாம் கூட்டு தொட அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வீட்டை கூட்ட ஆரம்பிக்கிறீங்க. அவங்களோ இப்போ வந்துட்டு கரெக்டாக ஆங்கிள் வந்து எங்கே ஹீரோவை காணோம், இவ்வளோ காலையில் எங்கே போனா அப்படின்னு கேட்க, என்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறா பாருங்க அப்படிங்கிறாங்க. நீ என்றைக்கு அவளை கவனிச்ச? அவள் எங்கே? உடம்பு சரியாத மனுஷன், நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னா அது தோணுச்சா பாரு, அது எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் வாங்க நாங்கள் சாப்பாடு வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவர் அப்படியே முறைக்கிற மாதிரி பார்க்க, அட வாங்க, ஏன் நான் தானே இத்தனை வருஷமாக சாப்பாடு வச்சேன், நான் சாப்பாடு வைக்கும்போது சாப்பிட மாட்டீங்களோ, மருமக தான் வந்து வைக்கணுமோ அப்படி இப்படின்னு அவங்க ஆரம்பிக்க. காலையிலேயே ஆரம்பிக்காத, வச்சு தொலை அப்படிங்கிற மாதிரி வந்து உட்காந்துறாரு. எங்கே உன் பிள்ளை அருமை புத்துறேன் அப்படின்னு. அது அவன் பிஸ்னஸ் விஷயமாக வெளியே போயிருப்பான். அப்படியே ஒரு மாதிரி ஒரு பார்க்க,
இவர் வேறு அப்படின்ட்டு சாப்பிட தானே வந்தீங்க, ஃபஸ்ட்டு சாப்பிட்ற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே சமாதானப்படுத்தி சாப்பாடெலாம் கொடுத்து அவருக்கு மாத்திரையை கொடுத்து ரூமில் கொண்டு போய் விட்டுறாங்க. இங்கே நீங்களும் அவ்வளோ பெரிய வீட்டை தனியாகவே அப்படியே கூட்டுறீங்க. அதுக்கப்புறம் மாப்பு கை வேறு அப்படியே ஒத்த கையில் உங்களால் பண்ணவும் இல்லை, 2 கை சேர்த்து பிடிச்சா பயங்கரமாக வலிக்குது, கட்டு போட்டதுலேருந்து பிளட்டு வேறு வருது. அவங்க பார்க்குற வேலைக்காரங்களுக்கு உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது. சே அந்த பொண்ணுக்கு ஏன் இந்த தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி, கொடுங்கம்மா நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு. இல்லை அத்தை என்னையே தான் பண்ண சொன்னாங்க. உங்கள் அத்தைக்கு வேறு வேண்டாண்ணா இதை மட்டுமா சொன்னாங்க, அவங்கள சமைக்கணும் தான் சொல்லியிருக்காங்க. ஐயோ ஆமாம்ல, மதியத்துக்கு வேறு சமைக்கணும். அட என்ன பொண்ணுமா நீ இன்னும் காலையில் சாப்பாடே சாப்பிடல. அது எனக்கு பசியே தெரியலக்கா அப்படிங்கிறீங்க. எப்படி தெரியும்? இப்படி இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இவங்களை கூப்பிட, இல்லை இது கொஞ்சம் தான் இருக்குண்ணா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க வாங்கிக்க. நீங்கள் சரி நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு மறுபடியும் போய், ஏன்னா வீடு ஃபுல்லாக இது பண்ணி உங்களுக்கு மேலெலாம் ஒரு தாட்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் போய் குளிச்சுட்டு அப்படியே மறுபடியும் கையை கட்டெல்லாம் போட்டு கீழே வந்தால் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சா இது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கவலையாக இருக்குது. ஸ்பூனில் தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு சரி ஸ்பூனில் வச்சு உங்களால் சரியாகவே சாப்பிடவும் இல்லை. இருந்தாலும் சரி ஏதோ பசிக்கு சாப்பிடணுன்னு கொஞ்சமாக சாப்பிட்டு எனக்கு போதும் அப்படின்னு எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் சமையலுக்கு என்னெல்லாம் வேணுமோ எடுத்து வச்சு உங்கள் அத்தை ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. இவ்வளோ இது 2 பேத்துக்கு எதுக்கு இவ்வளோலாம், ஐயா சாப்பிடக்கூட மாட்டார், இவங்க வேணுக்குன்னே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்க. நீங்கள் சமைக்கிற வேலையை மட்டும் பாருங்களேங்க்கா அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. சரிம்மா, ஆனாலும் உன்னை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து தான் வச்சுருக்கணும். அத்தைன்ட்டு உங்களை விட்டு கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு அவங்கெல்லாம் புலம்பிக்கிட்டு அப்படியே சமைக்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் மொத்த கையை வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு சமைச்சு அதையும் கொண்டாந்து வச்சிடுறீங்க. ஆனால் மத்தியானமும் ஜேகே வரல உங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க அத்தை வந்துட்டு மத்தியானம் கரெக்டாக சாப்பிட வரும்போது அங்கிள் உங்களை பார்க்குறாரு. வாமா நீ வந்து சாப்பிடு அப்படின்னு உங்கள் கையில் உள்ள கட்டை பார்த்தா கேள்வியெல்லாம் கேட்பாரு. திருமொழிக்கா நீங்களோ அங்கிள் நீங்கள் சாப்பிடுங்க அங்கிள், நான் அது வந்துடுறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஏம்மா சாப்பிட்டு பார்க்க வேண்டியதானே, என்ன உனக்கு அப்படி வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்க, இங்கே தான் இவ்வளோ வேலைக்காரங்க இருக்காங்க உனக்கு என்ன அது இல்லை அங்கிள், என்னோடய ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன், அதான் நான் அதை முடிச்சுட்டு சாப்பிட்றேன், நீங்கள் சாப்பிடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி என்னம்மா போ அப்படின்னு அவர் விட்டுறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அவங்களோ அப்பாடா காப்பாற்றி விட்டா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அத்தை உங்களை அப்படியே முறைச்சிட்டு உங்களை நைஸாக தனியாக கூப்பிட்றாங்க. நீங்களோ என்ன மேடம் அப்படின்னு போய் நிற்க, போ இங்கேயே நின்றுட்டு இருந்தால் வரணும் என்னென்னு கேள்வி கேட்டுட்டே பாரு, பேசாமல் போய் உங்கள் வாஷிங் மிஷினில் போட வேண்டிய துணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், எல்லாத்தையும் போட்டு துவைச்சி வை. சரிங்க அத்தை அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. இந்த அம்மாவுக்கு என்ன தான் வந்துச்சு இப்படி வேலை வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களாம் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. போயிட்டு அங்கே இருக்கிற துணியெல்லாம் எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சிட்டு அப்படியே நீங்கள் காய போட்டுட்ருக்கீங்க. அதுக்குள்ளே அங்கிள் ஆண்டிலாம் சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. நீங்கள்லாம் முடிச்சுட்டு கீழே வரவே லேட் ஆகிடுது. பொறுமையாக கீழே வந்து அப்புறமா அவங்களுக்கு வேலை பார்க்குறவங்களாம் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எனக்காகலாம் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, பசிச்சா போட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிறீங்க. அட என்னம்மா நீ தான் சாப்பிட்ணும், எவ்வளோ வேலை பார்க்குற, இங்கே இத்தனை பேர் இருக்கோம், வேலை நாங்கள் பார்க்க மாட்டோம், ஆனால் அந்த அம்மா வேணுக்குனே உன்ட்ட சொல்லுது. சரி நீ ஃபஸ்ட்டு உட்காந்து சாப்பிடு. ஐயோ நான் சாப்பிட்றது நீங்களும் சாப்பிடுங்க. இல்லைம்மா நாங்கள்லாம் இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நகர, அட உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாரையுமே பாகுபாடு இல்லாமல் டைனிங் டேபிள் உட்கார வச்சு நீங்களும் கூட சேர்ந்து அப்படியே சாப்பிட்றீங்க. அவங்க சிரிக்கிறாங்க. நீங்கள் அங்கே வேலை பார்க்குற ஒருத்தவங்க அவங்களோட குட்டி பொண்ணுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது அப்படியே ஏக்கமாக பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு கண்ணில் டியர்ஸ் வருது. பிகாஸ் உங்களுக்கு பிறந்ததுலேருந்து அம்மா இல்லை. ஸோ வந்துட்டு அம்மா லெவல்லாம் நீங்கள் வந்துட்டு இது பண்ணதே இல்லை. அப்பா தான் இப்போ அப்பாவும் இல்லை. அப்படிங்கும்போது கையில் வேறு அடிபட்டுருக்கு, ஊட்டி விடக்கூட ஆள் இல்லைன்னு ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு சாப்பிடாம அப்படியே ஸ்பூனை வச்சு கிளறிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ பக்கத்தில் இருக்கவங்களோ என்னம்மாச்சு, ஏன் சாப்பாடு பிடிக்கலையா, சாப்பிடாமே உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு. இல்லைக்கா. அப்புறம் ஏம்மா ஒரு மாதிரி இருக்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் எங்கே பார்த்துட்ருக்கீங்கன்னு பார்த்துட்டு, ஏம்மா அந்த பொண்ணு ஊட்டுறதை அப்படி பார்த்துட்ருக்க அப்படி சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லைக்கா. ஏம்மா உன் அம்மா இந்த மாதிரி உனக்கு ஊட்டினது இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. நான் என் அம்மாவே பார்த்தது இல்லைக்கா அப்படிங்கிறீங்க. என்னம்மா சொல்கிற, நான் பிறந்ததுமே என் அம்மா இறந்துட்டாங்களாம், அதனால் நான் என் அம்மாவை பார்த்ததே இல்லைக்கா. அப்பா தான், அவரும் என்ன ரொம்ப நல்லா வளர்த்தாரு, அவர் தான் எனக்கு ஊட்டிலாம் விடுவார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க. சரிம்மா அழாதடா அப்படின்னு அவங்கள சமாதானப்படுத்த அப்படின்னு மண்டையாட்டிக்கிட்டு நீங்கள் ஸ்பூனில் எடுத்த ஒரு வாய் சாப்பாடு வைக்கிறதுக்குள்ளே என்ன நடக்குதுங்க அப்படின்னு பின்னாடி சவுண்டு. நீங்கள் பயந்து போய் அப்படியே எழுந்து நிற்கிறீங்க. ஹே என்ன வேலைக்காரங்க மாநாடா, என்னடி நடக்குது, கொஞ்ச நேரம் நாங்கள் இல்லாட்டி எல்லாத்தையும் எடுத்து எல்லாருக்கும் தார வாத்துறவங்களுக்கு தானே உங்கள் அப்பா ஒரு டிரைவர், அவன் பொண்ணு அவனை மாதிரி தானே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஜெகே நிற்க. நீங்கள் அது வந்து
சாப்பிட்றதுக்கு தானே உட்கார வச்சேன், அவங்களுக்கு பசிக்குதுன்னு அப்படி சொல்ல கண்ணத்தில் புள்ளின்னு வராரா. நீங்கள் அப்படியே கணத்தை பிடிச்சிட்டுக்க, என்ன சாப்பிட்றதுக்கு உங்களுக்குலாம் எங்கே சாப்பிடுவீங்கன்னு தெரியாது, இங்கே தான் வந்து சாப்பிட்ணுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அது இல்லை தம்பி தெரியாமல் அப்படின்னு சொல்ல, கெட் அவுட் அப்படின்னு அவன் கத்த எல்லாரும் அப்படியே பிளேட்டோட ஓடிடுறாங்க. நீங்கள் அப்படியே அவனை திரும்பி சாரி தெரியாமல் அப்படின்னு பேசி இன்னொரு யாரா பொலின்னு அப்படியே லோனா அவங்கள பார்த்து அப்படியே நக்கெல்லாம் சிரிச்சிட்டுருக்கா. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு கண்ணில் டியர்ஸ் பார்த்து அவனால் அப்படியே முறைச்சிட்டு அவன் பாட்டுக்கா மேலே ஏறி போக பின்னாடி வந்த லூனாவோ, பாவம் நீ தெரியாதனமாக இங்கே வந்து மாட்டிக்கிட்ட, நீயா ஓடிடு, ஃப்ரீ அட்வைஸ் இல்லைன்னா சிக்கி சீரல் எழுத நிச்சயம், அவன்கிட்ட இப்படி டெய்லி அடி வாங்கிறதுக்கு பேசாமல் நீ ஓடிடலாம் அப்படின்னு அவன் சொல்கிறா. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, அவர் என் புருஷன், அவர் அடித்தாலும் ஏன் என்னை கொன்னே போட்டாலும் நான் இங்கே திங்கி போக மாட்டேன் அப்படிங்கிறீங்க. கொன்ன கூட போக மாட்டியா அப்படின்னு சொல்லி உங்கள் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறா. நீங்கள் கையாடுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே தள்ளுறீங்க. அவ்வளோ அப்படியே செத்துடுடி அப்போ சாகு அப்படின்னு பிடிச்சி நெரிச்சிட்டே இருக்கா. நீங்கள் அப்படியே இருமிகிட்டே இருக்க. அப்போது ஜேகே திரும்ப வரதை பார்த்து டக்குன்னு கையெடுத்துறா. நீங்கள் அப்படின்னு இருமிட்டு நிற்கிறீங்க. ஜேகே உங்கள் பக்கம் அப்படியே லைட்டாக திரும்பி என்ன அப்படிங்கிறத பார்க்குறான். லூனாவோ வா போகலாம் பேபி அப்படின்னு அவன் கையை பிடிக்க அவன் அதுக்கப்புறம் உங்களை கண்டுக்க கூட இல்லை, பாட்டுக்கா அவ கூட வெளியே போயிடுறான். நீங்கள் அப்படியே இருமிட்டு இருக்க. மற்றவங்களோட சரியான பிசாசு இவெல்லாம் ஏன் நல்லாவே இருக்க மாட்டா, என்னமாச்சு அப்படின்னு உங்களை கழுத்தை பிடிச்சி, ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிங்க, தண்ணி குடிமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சாப்பிடலாம் வைக்கிறாங்க. உங்களுக்கு சாப்பாடு தொண்டைக்குள்ளில் இறங்க கூட மாட்டேங்குது, கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்றீங்க, அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஏன் எனக்கு இப்படி ஒரு லைஃப், பேசாமல் அங்கிள் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாமா? இல்லை அவர் பாவம் இந்த வயசில் நமக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்துருக்கோன்னு நினச்சிருக்காரு, அவர் மனசை கஷ்டப்படுத்த வேணாம், கண்டிப்பாக நம்ம புருஷன் நம்மளை புரிச்சுக்குவார் அப்படின்னு நீங்களா ஒன்று நினச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் மறுபடியும் வீட்டு வேலை அப்படின்னு அப்படியே அந்த நைட்டே ஆயிடுது. நைட்டு டின்னர்லாம் சமைச்சி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்க. அங்கிள் ஆண்டி வந்துட்டு, அங்கிளோ இப்போயாவது எங்கள் கூட உட்காந்து சாப்பிடுவியா அப்படின்னு, இல்லை அங்கிள் அவர் வந்ததும் சேர்ந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னமோ டெய்லியும் உங்கள் கூட அவன் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி நீங்கள் ஒரு அடிச்சு விட அவரோ சேர்ந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டாங்களா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு உங்களை கூப்பிட்டு, சரிம்மா அப்புறம் அவனை பார்த்து நடந்துக்கோ, என் பையன் ரொம்ப நல்லவன் தான், ஆனாலும் கொஞ்சம் முரட்டு சுபாவம் அப்படி இப்படின்னு ஒரு அட்வைஸ் மேலேயா நீங்கள் அப்படின்னு மண்டையாட்டிக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்க. அவங்களும் போதும் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீல் சேரை தள்ளிட்டு வந்து அங்கிள் ஆண்டியும் சேர்ந்து அங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்ற வரைக்குமே ஆண்டி உங்களை முறைச்சிட்டே இருக்க, நீங்களோ அப்படியே அந்த இடத்தோடய நிற்காம நகர்ந்து போயிடுறீங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சு போனதும் நீங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க. இப்போ சாப்பிடவே மாட்டியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வைக்கிறாங்க. நான் அப்புறம் என்னமோ வந்து உனக்கு தம்பி ஊட்டி விடுற மாதிரி தான், சாப்பிடுமா, எப்படியும் தம்பி லேட்டாக தான் வரும், நீ மத்தியானமும் சரியாக சாப்பிடல அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா அவர் வந்ததும் நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டே சாப்பிட்றேன். சொல்கிறத சொல்லிட்டோம், இதுக்கு மேலே உன் விருப்பம் அப்படின்ட்டு அவங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டாங்கன்னு கிளம்பிடுறாங்க. நீங்கள் அவங்க உள்ள சோஃபாவில் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ டைம் தான் போகுதே தவிர ஜெக்கே வந்த மாதிரில உங்களுக்கு பசி வேற தாங்கலை. அப்படியே சோஃபாவில் சுருண்டு படுத்து அப்படியே தூங்கவே ஆரம்பிச்சிடுறீங்க. நைட்டு 12 மணிக்கு மேலே அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரவேன். நீங்கள் ஹாலில் அப்படியே சோஃபாவில் குறுக்கி படுத்து தூங்கிட்டு இருக்கதை பார்க்குறான். இவன் என்ன இங்கே பண்ணுறா அப்படின்னு. ஆக்சுவலி அவன் ஒரு பார்ட்டியில் இருந்திருப்பான் லூனாவோ உன்னை செடியூஸ் பண்ணலான்ட்டு அவனை கிஸ் பண்ண கிட்ட வரும்போது அவனுக்கோ தண்ணி அடித்ததுமே உங்களோட நினப்பு உங்களோட இருந்தது அந்த நைட்டு அதான் நினப்பு வருது. அதுக்கு மேலே அவனால் அங்கே இருக்க முடியல. நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு அவன் வெளியே வர. ஹே நானும் வரேன் பேபி. என்ன பேபி இப்படி பாதியிலே விட்டு போகிறேன், லூனா பின்னாடி வர, எனக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வர. சரி நீ ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க, நீ அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மோட்டு போ அப்படின்ட்டு அவன் வரான். நீங்கள் வெயிட் பண்ணி தூங்கிட்டு இருக்கா. அவனும் அப்படியே வந்து காரை நிறுத்திட்டு உள்ளே வந்தவன் தான் அவங்கள அப்படியே பார்த்துட்ருக்கான். வேணா இங்கே படுத்துருக்கா அப்படின்ட்டு வந்து அப்படியே தள்ளி நடந்து வந்தவனும் அப்படியே சாரியில் அவங்க ஹிப் லைட்டாக தெரியுது. அதை பார்க்க இது என்ன இங்கே இழுத்துட்டு வந்துடுச்சு, நமக்கு என்ன தூங்குறா அப்படின்னு உங்களை கூப்பிட்றான். நீங்கள் எழுந்திரிக்கவே இல்லை. அது அப்படியே லூனா பின்னாடிலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கா. ஏன் இவன் இப்படி ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு லூனாவும் பின்னாடியே வந்துருப்பா. ஸோ அவள் சத்தம் இல்லாமல் வந்து ஜேகே என்ன பண்ணுறான்னு பார்க்க. ஜேகேவோ எழுந்துருடி அப்படின்னு உங்களை இழுக்கிறான். நீங்கள் அப்படின்னு பயந்து போய் அவனை அப்படியே முழிச்சு பார்க்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் காத்துக்கிட்டே எதுவும் சொல்ல அப்படின்னு நீங்கள் முழிக்க அவன் அப்படியே உங்களை தூக்கிக்கிட்டு போகிறான். இதை லூனா என்ன பண்ணுறாங்க, அவகிட்ட என்ன சொன்னான், என்ன அவளை தூக்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். இப்போ அவன்கிட்ட போய் கேட்கலாமா,
இல்லை இல்லை இப்போ கேட்டால் நம்மளை ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்ட்டு அவளுக்கோ பயம். ஜேகே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கும் போது ரொம்ப கோவப்படுவான், அடிச்சிடுவான் அப்படின்ட்டு வேணாம் நமக்கே வம்பு அப்படின்ட்டு நீங்களோ இல்லை வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் கெஞ்சிட்டே இருக்கீங்க. அவன் காதில் வாங்கல. ஏய் மோட்ரி, நான் கேட்டால் எனக்கு கிடைக்கணும், ஐ நீட் யூ நாவ் அப்படின்னு சொல்லிடு. இதை தான் காதலையும் சொல்லியிருப்பான். நீங்கள் இல்லை ப்ளீஸ் வேணாம் வேணாம் ப்ளீஸ், நேற்று பண்ணது எனக்கு இன்னும் பெயினாக இருக்குது ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்ச அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டு இதை பார், நான் படுனா நீ படுக்கணும், சும்மா முடியாதுன்னு சொன்னால் கொடு போயிடுவேன். ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்க முடியாது. ட்ரெஸ்ஸை கலட்டிடி. இல்லை வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் மறுபடியும் சொன்னால் கேட்க மாட்டா. பாப்பா மாதிரி நடிச்சிட்டு இருக்காதடி, எல்லா ட்ரெஸ்ஸையும் நீயா கட்டுறியா இல்லை நான் கிழிச்சு எரிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். வேணாங்க ப்ளீஸ்ங்க, எனக்கு பயமாக இருக்குது ப்ளீஸ் இப்போது வேணாமே அப்படின்னு நீங்கள் கெஞ்ச சொன்னால் கேட்க மாட்டல அப்படின்னு அவங்க அடிப்பட்ட கையவே பிடிச்சி நசுக்கி அப்படியே இழுக்க நீங்கள் அப்படிங்கிறீங்க. என்னாடி அப்படின்னு அவங்கள பார்க்குறான். வலிக்குது அப்படிங்கிறீங்க. சரி இப்போ என்ன உனக்கு வலிக்கக்கூடாது அவ்வளோதானே, வலிக்காமல் பண்ணுறேன் வலிக்காமல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் மேலே விழுகிறான். நீங்கள் அப்படியே கெஞ்ச அவனும் முடியாது, ஐ நீட் யூ அப்படின்னு சொல்லிட்டே அப்படியே முடியலடி, என்ன பொண்ணடி நீ, என்னால் அப்படியே கண்ட்ரோல் பண்ணவே முடியலடி. லூனாவை நான் ஒரே ஒரு டைம் தான் கிஸ் பண்ணிக்க, உனக்கு தெரியுமா, அதுவும் இந்த கல்யாணத்தப்போ. ஏன்னா எங்கள் அப்பா நான் கடுப்பேற்றணும்னு பண்ணேன், மற்றபடி நான் அவகிட்ட கூட அவ்வளோவா நெருங்கவும் முடியல. ஆனால் உன்னை பார்த்ததுலேருந்து தெரிலடி, என் மைண்டுக்குள்ளே நீ மட்டும்தாண்டி இருக்க அப்படின்னு சொல்லிட்டே அப்படியே உங்களால் லிப்பில் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கோ நிஜமாவே இவருக்கும் நம்மளை பிடிச்சிருக்கா இல்லை போதையில் எதுவும் வளரிட்டுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அவன் பாட்டுக்கா அப்படியே வந்து லவ் மேக்கிங் பண்ணிட்டு அவங்க மேலேயே படுத்து தூங்க. ஐயோ மூச்சு கூட விட முடியல அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே உருட்டி போட்டு உங்களுக்கோ அப்படியே அவனை ஹக் பண்ணிட்டு தூங்குறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன தான் உடம்பெல்லாம் வலிச்சாலும் அவன் அவங்கக்கிட்ட வந்து இப்படி சொன்னது ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து நீங்களும் சிரிச்சிட்டு அப்படியே உண்மை நம்ம தூங்கிட்டுருக்கு. திடீர்னு அவங்க மேலே அப்படியே இது தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குது. நீங்கள் அடிச்சு பிடிச்சி என்ன தண்ணி அப்படின்னு சொல்லி தொட்டு எழுந்து பார்த்தா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பக்கத்தில் வந்து படுத்திருப்ப அப்படிங்கிறான். அது நீங்கள் அப்படின்னு நீங்கள் வேறு ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கீங்க. ஸோ நீங்கள் டக்குன்னு பெட்ஷீட்டு இல்லைங்க நைட்டு நீங்கள் தான் அப்படின்னு எதுவும் சொல்லத்துக்குள்ள அப்படியே அவங்க முடிவு பிடிச்சி தாரான பெட்டில் கீழே இழுத்து போடுறான். நீங்கள் வலிக்குதுங்க ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. என்னடி என்ன நினச்சிட்ருக்க, யாரைக்கிட்ட இங்கே வந்து படுத்த, என் பக்கத்தில் படுக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சா, இல்லைங்க அது வந்து அப்படின்னு நீங்கள் எதுவும் சொல்ல மோட்டு போய் கீழே படுறீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ட்ரெஸ்ஸே இல்லாமல் உங்களை பிடிச்சி எழுத கீழே தள்ளிவிட நீங்கள் அப்படியே குடுக்குன்னு அதோட ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. உங்களுக்கு அழுகையாக வருது. இவ்வளோ நேரம் நடந்ததெல்லாம் மறந்துட்டார் அவர், ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அழுகையாக வருது. அப்படியே ஷவரில் நிற்கிறீங்க. ஜேகேவோ ஷெட் இவன் மேலே உலகத்தில் பெட்ட மாட்டானே அப்படின்ட்டு அவனோ ஐயோ அப்படின்னு அப்படியே அதுக்கு மேலேயே பெட்ஷீட் தூக்கி போட்டு அவன் பாட்டு படம் தூங்கிடுறான். ஒரு பக்கம் ஈரம் இல்லாத பக்கம். நீங்கள் அப்படியே பாத்ரூம்குள்ளே மெதுவாக எட்டி பார்க்குறீங்க. அவன் அப்படியே குப்பரை அடித்து படுத்துட்டுருக்கா. நீங்கள் மெதுவாக வெளியில் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை எடுத்து மாற்றிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஈரத்தரையிலேயே வந்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை வந்துட்டு போட்டிருந்த ட்ரெஸ் இருக்குல்ல அதை எடுத்து அப்படியே அந்த வைப் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேயே அப்படியே திருக்கி எப்பவும் போல் கீழே சுருண்டு படுத்துக்கிறீங்க. லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறான். நீங்கள் அப்படியே சுருண்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படின்ட்டு அவன் பாட்டு திரும்பி படுத்துக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கமே வரல, அப்படி குளூரில் படுக்கவும் இல்லை. ஏற்கனவே அப்படியே வந்துட்டு ஜில்லுன்னு குளிச்சுட்டு வந்தது தண்ணி ஊற்றுனதுன்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரியே இருக்கா. இருந்தாலும் அப்படியே உடம்பு குறுக்கிட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. படா விடியும் அப்படிங்கிற மாதிரி விடிஞ்சது எப்பவும் போகலாம். நீங்கள் கடைன்னு கிளம்பி கீழே ஓடிடுறீங்க. ஜங்குக் அப்படியே காலையில் எழுந்ததும் என்ன நினச்சானோ தெரில, அவங்க மைண்டுக்கு நீங்கள் தான் வரீங்க. ஓ ஷிட், நைட்டு இப்படி இல்லாமல் அவகிட்ட நடந்துக்கிட்டோம், அது தெரியாமல் நம்மளே அவ்வளோ வேறு அடிச்சிட்டோமே அப்படின்னு இப்போ தான் அவனுக்கு ஞாபகமே வருது. அதோட உங்களை பார்க்கணுன்னு அவனுக்கு தோணுது. உங்களை காணோம். அப்படியே கீழே வரான். அங்கே பார்த்தா அப்படியே வந்துட்டு லூனா கையில் கத்தியோட ஏன் இப்படி பண்ண அப்படின்னு அவள் கையை பிடிச்சிட்டு அப்படியே கையில் ப்ளட்டு சொட்ட நின்றுட்டுருக்கான். நீங்கள் கத்தியை கையில் இல்லை அது அப்படின்னு ஏதோ திணறி சொல்லிட்டுருக்கா. ஹே லூனா வாட் ஹேப்பன் அப்படின்னு கடன்னு ஓடி வந்து ஜேகே அப்படி லூனா பிடிக்கா. லூனா கையில் பிளட் வருது. என்னாச்சு, என்ன உன் கையில் ரத்தம் அப்படின்ட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே கத்தி இல்லை அப்படின்னு அப்படியே கீழே போடுறீங்க. என்ன நடக்குதுங்க அப்படிங்கிறான். லூனா அது நான் எங்கே ஜேகேவை காணோன்னு தான் கேட்டேன். அவள் காய்கறி கட் பண்ணிட்டு இருந்த கத்தி எடுத்து நீ என்ன
எப்போ பார்த்தாலும் அவர் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லி என் கையில் கீரல் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவள் அழுது சொல்ல இல்லை இல்லை நான் அப்படின்னு நீங்கள் பதில் கூட சொல்லலை. இவ்வளோ போய் கொஞ்ச நேரத்தில் பாவம் நினச்சினேன், இவ்வளோ நைட்டு அடிச்சது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்போ கையில் இப்படி நீ பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே முடிவு பிடிச்சி இழுக்க. நீங்கள் இல்லைங்க நான் ஏதோ பண்ணலங்க அவங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வாயை மூடுறி எனக்கு தெரியும் அப்படின்னா அப்படியே எடுத்துகிட்டு போய் உனக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா அவ்வளோ கையவே அப்படின்னு சொல்லி அப்படியே தரேன்னு எடுத்து இல்லைங்க நான் பண்ணலங்க அவங்க போய் சொல்கிறாங்க நான் பண்ணலங்க அப்படின்னு நீங்கள் திருப்பி சொல்லிட்டே இருக்கா. அவனும் அப்படியே இழுத்துட்டு அங்கே தவாவில் தோசை சுட்டுருக்கோம். ஸோ அந்த தவா இருக்குது அப்படியே சுட அதில் தூக்கி ஏற்கனவே உங்கள் கை வந்து அந்த கை அடிபட்டுருக்கு. ஸோ அந்த கைவே அப்படியே தூக்கி வைக்கிறான். நீங்கள் அப்படியே துடிச்சு போயிருங்க. வலிக்குது அப்படின்னு நீங்கள் கத்த வலிக்கட்டும் நல்லா வலிக்கட்டும் லூனாவுக்கு இப்படி தானே வலிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல கரெக்டாக இப்போ ஜெமீன் வந்து டே என்னடா பண்ணிட்டு இருக்கா அறிவு இருக்கா அவனுக்கு அப்படின்னு சொல்லி சீக்கிரம் தள்ளி விட்டோம் உங்கள் கைப்படி. அண்ணா வலிக்குது அண்ணா அப்படின்னு நீங்கள் அழுகிறீங்க. நீங்கள் அப்படியே அழுகிறத பார்த்து ஜெமீனுக்கோ ஏய் என்னடா பண்ணுற மொடப்பையில் இது என்னடா வேலை அப்படின்னு சொல்லி திட்டேன். அவள் மட்டும் என்ன பண்ணி வச்சுருக்கா பாரு அப்படின்னு. என்ன பண்ணா பார் லூனா கையில் ப்ளட்டு வருது, அவள் கையை இவ கிழிச்சு விட்டுருக்கா. இவ யாரு அவளை டச் பண்ணால் கூட எனக்கு கோவம் வரும், கையவே கிழிச்சிருக்கா, அவளை கொலை பண்ண பார்த்துருக்கா, இவளை சும்மா விட சொல்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கிளம்பி பிடிக்க வரா. அண்ணா அப்படின்னு நீங்கள் பயந்துட்டு போய் நான் வலிக்குதுண்ணா ஆனால் ரொம்ப வலிக்குதுண்ணா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கீங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை அப்புறம் பேசிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெமினா நீ வாமா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். இதெல்லாம் அவங்க அம்மாவை பார்த்துட்டு அப்படின்ட்டு அவங்க அம்மா படிக்க கண்டுக்காம என்னப்பா ஆச்சு அப்படின்ட்டு வராங்க. போருங்க மேம் நீங்கள் இது கூட இருந்து கூட இப்படி நடக்குது லூனாவை இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சொல்ல ஒச்சிச்சோ ஃபஸ்ட்டு மருமகளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. இது எதுவுமே அவங்க அப்பாவுக்கு தெரியல. அவர் அடிக்கடி ரூம்லேயே இருக்கிறனால அவருக்கு தெரியறதே இல்லை. யாரும் சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் வேறு சொல்லி வச்சுருக்கீங்க. மற்ற மெய்டெல்லாம் பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு ஏன் தான் இப்படி கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கேன். ஆக்சுவலி லூனா வந்துட்டு காலையில் வந்திருப்பா வீட்டுக்கு. நீங்கள் அங்கே காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நைட்டை அவன் தூக்கிட்டு போனால சொன்ன அவன் எப்படி தூக்கலாம் இருடி நீ அவனும் ஒன்று சேர்ந்தெல்லாம் பார்க்குற முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் இது நடக்கூட மாட்டேன். என்னையவே உனக்கு கல்யாணத்தில் தான் ஏதோ கிஸ் பண்ணான், அது கூட நல்லாவே தெரியுது உங்களெல்லாம் வெறுப்பேற்ற தான் பண்ணியிருக்கான்னு. என்கிட்ட கூட அப்படி நெருங்கி வராதவன் உன்னை என்னடி தொட்டு தூக்கிட்டு போகிறான், நடக்க விடுவானா அந்த லூனா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து உங்ககிட்ட எந்திரி நீங்கள் அவளை அப்படியே நிமிர்ந்து பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி உட்காந்துருப்பீங்க. எவ்வளோ திமிரு நான் கூப்பிட்டுருக்கேன் எழுந்திருக்க மாட்டேங்கிறா அப்படின்னு அவங்க கையை பிடிச்சி இழுத்துருப்பா. அவள் தான் அவங்க கையில் உள்ள கட்டையவே கழட்டி விட்டுருப்பா, பிடிச்சி இழுத்து பிச்சிருப்பா. நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க எனக்கு வலிக்குது அப்படிங்கிறீங்க. வலிக்க தாண்டி பண்ணுறது. ஹே நைட்டு என்ன நடந்துச்சு நைட்டு என்ன நடந்துச்சு எதுவும் நடக்கலையே அப்படிங்கிறீங்க. உன்னை ஜேகே தூக்கிட்டு போனதா நான் பார்த்தேன்டி என்ன நடந்துச்சுங்க அப்படின்னு அவங்க முடிவு பிடிக்க கையெடுங்க இப்படி மேலே கை வைக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல ரோசம் வருதோ அவ்வளோ பெரிய ஆளா இங்கே பாருங்க அவர் என்னை அடிக்கலாம் என் புருஷன் அதனால் அடைக்க போகிறேன் கண்டவங்களும் என் மேலே கை வச்சா பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல என்னடி பண்ணுவேன் என்ன அடிச்சிடுவியா அப்படிக்கிட்ட வர ஆமாம் தேவைப்பட்டா அதையும் செய்வேன் அப்படிங்கிறீங்க. அவ்வளோ பெரிய ஆள் தான் நீ எங்கே அடிப்பக்கலான்னு கிட்ட வர நீங்கள் கையில் கத்தி வச்சுட்டு இங்கே பாருங்கள் தள்ளி போயிருங்க அப்புறம் இதாக பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக ஜேகே வரதை பார்த்துட்டு லூனாவோ டக்குன்னு அவங்க கையில் உள்ள கத்தியா அவளாவே வந்து அவள் கையில் வந்து வெட்டியிருப்பா. ஸோ அதான் நடந்திருக்கும். நீங்கள் அதில் அப்படியே பதறி போய் என்ன இவள் வெட்டிட்டா அப்படின்னு பார்க்கும்போது தான் கரெக்டாக ஜேகேயும் பார்த்துட்டு குடுக்குன்னு கீழே வந்திருப்பான். ஸோ இதெல்லாம் நடந்து நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு என்ன நான் எதுவுமே பண்ணலன்னா அப்படின்னு சொல்லி அப்படியே ஜெமீன் கிட்டே சொல்ல தெரியுமா உன்னால் இந்த மாதிரிலாம் யோசிக்க கூட முடியாதுன்னு. அவள் தான் அப்படியே ஆமாண்ணா திடீர்னு என் கையில் உள்ள கத்தியை பிடிச்சி அவங்களே அவங்க கையை அப்படி கீறிக்கிட்டு நான் தான் பண்ணேன்னு போய் சொல்கிறாங்கண்ணா நான் அப்படிலாம் பண்ணலண்ணா நான் அப்படிலாம் பண்ணுற பொண்ணு இல்லைண்ணா அப்படின்னு நீங்கள் அழுக எனக்கு தெரியுமா அழாத அப்படின்னு சொல்லிட்டா. உங்களை ஜிம்மின் ரிலாக்ஸ் பண்ணுறான். அப்படியே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து கையில் மருந்தெல்லாம் போட்டு இப்போ மறுபடியும் கூட்டிகிட்டு வரான். ஜேகேவோ லூனாவோட போனவன் திரும்பியே வரல. நீங்கள் வீட்டில் எல்லாத்தையும் இன்னும் ஏன் அவர் வரல நைட்டே ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறீங்க. தெரியாதம்மா உங்களுக்கு தம்பி வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க ஒரு வேலை விஷயமா வர்றதுக்கு 2 நாள் ஆகுமா. அப்படியா ஓ அதானே உங்ககிட்ட நல்லபடியாக பேசிகிட்டு இருந்தாலும் இதெல்லாம் சொல்கிறதுக்கு அப்படின்ட்டு சரிம்மா எதுவும் நினைக்காதீங்க 2 நாளைக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உங்களுக்கோ பரவாயில்ல 2 நாளுக்குள்ளே இந்த காயமாவது கொஞ்சம் ஆறும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. அங்கேயா உங்கள் அத்தையோ என்ன கையில் அடிபட்டுருச்சுன்ட்டு இதை சாக்கு சொல்லி வேலை பக்கமாக இருக்க இல்லைங்க அத்தை சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே கரெக்டாக அங்கிள் வந்து என்னுடைய மருமகளை மிரட்டிகிட்டு இருக்கா. அட இவர் ஒருத்தர் மூக்கில் ஒருத்தருமே ஒன்றும் இல்லைங்க சாப்பாடு எடுத்து வச்சோமான்னு தான் கேட்டுட்டு இருந்தேன்.
அப்படின்னு அப்படியே மாற்றுறாங்க. நீங்கள் அப்படியே அவங்களே பார்க்க சாப்பாடு எடுத்து வச்சு அவன்கிட்ட தானே கேட்குறேன், தோ எடுத்து வைக்கிறேன் அத்தை அப்படின்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் கொண்டாந்து வைக்க அவங்களோ அப்படியே மறைச்சிட்டு அப்போ அங்கிள் இப்போ எதை இங்கே கூட உட்காந்து சாப்பிட்லாம்ல அப்படிங்கிறாரு. நீங்கள் கையில் உள்ள கட்டை அப்படியே மறைச்சிட்டு இல்லை மாமா நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்க, நான் ஏதோ ஒரு சின்ன வேலை இருக்குது அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஓடிடுறீங்க. இந்த பொண்ணு என்ன சாப்பிட கூட்ட கூட வரமாட்டேங்கிறான்ட்டு அவரும் அப்படியே வந்துட்டு சாப்பிட்டு அவர் ரூமுக்கு போயிடுறாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு உங்கள் ரூம்லேயே உட்காந்துட்ருக்கீங்க. அவங்கெல்லாம் சாப்பிட்டு போனதும் அப்புறமா போய் பொறுமையாக நீங்கள் ஸ்பூனில் சாப்பிட கூட பிடிக்கல பொறுமையாக சாப்பிட்டு இந்த ரூமுக்கு வரீங்க. ஜேகேவோட இந்த நினைவுகள் அப்படியே வந்துட்டு ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோட்டோ எடுத்து வச்சு அப்படியே பாவமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எங்கே அவனுக்கு தெரிய போகுது. அவனும் இங்கே பிஸ்னஸ் மீட்டிங்னு சொல்லி லூனாவை வந்து நைஸாக அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் பப்பு பார்ட்டின்னு ஜாலியாக அவன் கூட சுற்றிட்டு இருக்கா. அவனை அப்படியே வந்து ஒரு இடத்துல ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சு மட்டையாக்கி விட்டுங்க. வந்து ஜேகேவோட ரூமில் விடிஞ்சு விடியாமல் ஏதோ தேடிட்டு இருக்கா. உங்களுக்கு அது தெரில. நீங்கள் வந்துட்டு எழுந்ததுமே கீழே வந்துட்டீங்க. வந்துட்டு நீங்கள் எப்போ போல் வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மேலே வந்து ரூம்குள்ளே யாருக்கும் தெரியாமல் பதுங்கி வந்து அப்படியே அவன் ரூம்குள்ளே எதையோ தேடிட்டுருக்கா. அப்போ கரெக்டாக அந்த பக்கமாக வந்து அவங்க அத்தை வந்து பார்த்துடுறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்ட்டு, சரி மருமகளே அப்படின்னு அப்படி பின்னாடி வைக்கா. ஒரு நிமிஷம் ஜக்காயிட்டு, ஐயோ இந்த கிளவி வேற எப்போ வந்துச்சு தெரியலையே அப்படின்ட்டு அவள் ஏதோ எடுத்துகிட்டு ஆண்டி நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அது வந்து அப்படின்னு வளர்றா. அவங்களுக்கு சந்தேகம் வந்து, நீ ஜேகே ரூமில் என்னம்மா பண்ணுற, அதுவும் ஜேகே இல்லாமல் அவன் கூட தானே நீயும் போன, நீ மட்டும் தனியாக வந்திருக்க அப்படின்னு அவங்க மேலே மேலே கேள்வி கேட்க. ஐயோ கேள்வி கேட்டு கொள்றாளே, இப்போ என்ன அவங்களுக்கு, அவன் தான் இதை எடுத்துகிட்டு வர சொன்னான், அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுங்க அப்படின்னு நகர்த்தி விட்றா. ஹே நில்ல, நீ என்ன எடுத்துகிட்டு போகிற, அது எப்படி என் பையனுக்கு தெரியாமல் எடுக்கலாம், அவன் இந்த மாதிரிலாம் அவன் ரூம்குள்ளே யாரையும் விட மாட்டானே, அது எப்படி நீ உன்னை விட்டாங்கிற, நம்புற மாதிரி இல்லையங்கிற மாதிரி அவங்க அப்படியே பிடிச்சி கேட்க. இப்போ தள்ள போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, பாரு நீ என்ன எடுத்து அதை ஒழுங்காக கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க. கொடுக்க முடியாது கிழவி. என்னது டீயா, ஆமாடி என்ன மரியாதை, அதெல்லாம் தெரிஞ்சு போச்சே தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நகர்த்தி விடுறா. உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பிடிச்சிருக்க. ஏன் முடியல கை வைக்கிறியோ, அவ்வளோ பெரிய ஆளான்ட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை போனால் போதுன்னு விட்டால் ரொம்ப பண்ணுற கிளவி அப்படின்னு சொல்லி அப்படியே மேலே தலை 2 பேரும் ஸ்டெப்ஸ் கிட்ட தான் நின்று சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்படியே அவங்க உருண்டுட்டு மேலேருந்து வர நீங்கள் கரெக்டாக அப்போ தான் சாப்பாடெலாம் எடுத்து டைனிங் டேபிள் வச்சுட்டு இருந்தோம். அவங்க உருண்டுட்டு வர பார்த்துட்டு ஐயோ அத்தை அப்படின்னு ஓடி போய் நீங்கள் பிடிக்கிறீங்க. அவங்க மண்டையிலேருந்து ரத்தம் வர அப்படியே உங்களை பார்க்குறாங்க. கண்ணில் அப்படியே வந்துட்டு உங்களே ஹீரா அப்படின்னு வார்த்தை வராமல் சொல்கிறீங்க. அத்தைன்னு சொல்லி உங்கள் கண்ணில் டிஎஸ் வர அப்படியே நீங்கள் அழுதுட்டு அவங்கள பிடிச்சிருக்கதை அவங்க பார்க்குறாங்க. அப்படியே கண்ணை மூட நீங்கள் அப்போ தான் நிமிர்ந்து பார்க்குறீங்க. அங்கே லூனா நின்றுட்டுருக்கா. ஐயோ இவ வேறு வந்துட்டாளா அப்படின்ட்டு கடற்கடை நெருங்க. நீங்கள் அப்படியே அத்தையை கீழே விட்டு நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்ல, ஓடி அங்கிட்ட அப்படின்னு உங்களை தள்ளி விட்டா வெளியே ஓடுறா. அவளை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ அத்தையை அப்படியே பிடிச்சிட்டு ஐயோ யாராவது வாங்களே அப்படின்னு சொல்லி கூப்பிட உங்கள மெய்டெல்லாம் ஓடி வந்து என்னாச்சுமா, அத்தைக்கு அடிபடிச்சு ஹாஸ்பிட்டல் கூட போகணும் அப்படின்னு சொல்ல. இப்போ அங்கிள் வந்துடுறார். என்னம்மா ஆச்சு அப்படின்னு அவர் பார்த்துற. அங்கிள் பதறாதீங்க, ஆன்ட்டிக்கு அடிபட்டுச்சு, நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஆம்புலன்ஸில் வச்சு அவங்களை கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் பதறதெல்லாம் அவங்களுக்கு என்ன தான் வந்து மயக்கத்தில் இருந்தாலும் காதில் கேட்குது. அவங்களுக்கு கண்ணில் வர அப்படியே டிஎஸ் வருது. இந்த பொண்ணை நம்ம எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்போங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ கண்ணில் டிஎஸ் வர அப்படியே இருக்காங்க. நீங்கள் அவங்களை கொண்டு போய் அத்தை உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, இவங்க ஏன் அத்தை அவங்கள காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகு. இருமா பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள செக்கப்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மண்டையில் வந்து அடிபட்டுருக்குது. பிளட் ரொம்ப லாஸ் ஆகிருக்கு. அவங்களோட பிளட் குரூப் ரேர், பிளட் கிடச்சாதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. என்னோடய பிளட் அவங்க பிளட்டும் ஒன்று தான், ப்ளீஸ் எந்த எவ்வளோ வேணால் நடிச்சுக்கோங்க, அதே காப்பாற்றுங்க அப்படின்னு நீங்கள் அழுக. சரிம்மா அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போய் பிளட்டை வந்துட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளட் கொடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் தான் பக்கத்தில் படுத்து பிளட்லாம் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லபடியாக மண்டையில் வந்து ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு வந்து படுக்க வைக்கிறாங்க. நீங்கள் வெளியில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. அது வரைக்கும் ஜேகேக்கு எல்லோரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ட்ரை பண்ணுறாங்க, அவங்க அப்பாவும் ஜிமினும். பட் இங்கே ஜேகே ஃபோனு காலும் அட்டன் கூட பண்ணல. இவன் வேறு எந்த நேரத்தில் எது பண்ண தெரியாது, ஃபோன் கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா உன் காலாவது அட்டன் பண்ணானாப்பா அப்படின்னு ஜிமின்ட்டு கேட்க. இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்கிறான். பெத்த தாய்க்கு அடிபட்டிருக்க வரானா பாரு, நான் தான் இப்படி இருந்துட்டேன்னா இவன் எனக்கு மேலே இருக்கான், எங்கே எப்படி இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் எந்த பிஸ்னஸாகவும் அனுப்பலை, இவனுக்கு என்ன வேலை அப்படின்னு இங்கே அப்படியே ஒருத்தனை தலைகீழ கட்டி தொங்க விட்டு ஜேகே உண்மையை சொல்லிட்டு அவன் நெத்தியில் அப்படியே கன்று வச்சுட்டு இப்போ மட்டும் உன் வாயிலேருந்து உண்மை வரலான்னு வச்சுக்கோ, அப்புறம் என் அடி வேறு மாதிரி இருக்கும் அப்படி சொல்லு. அந்த பைத்தான் கேங்ஸ்டர் இருக்கார்ல, அவரோட பொண்ணு தான் உங்கள் ஒய்ஃப். என்னடா சொல்கிற? ஆமாம், அவர் பொண்ணுக்கு உங்கள் அப்பாவோட நான் போகல,
அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டிரைவரை தான் பிடிச்சி வச்சு இவ்வளோ நேரம் மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி இது கூட லூனா தான் சொல்லியிருப்பா. அவள் எனக்கு தெரிஞ்சு அந்த டிரைவரோட பொண்ணு மாற்றல, அந்த டிரைவரை நான் பிடிச்சி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி ஜேகே வாங்க மடக்கி வர வச்சதே அவள் தான். இப்போ ஜேகே அவன்கிட்ட வந்துட்டு விசாரணையெல்லாம் நடத்தி, ஓ அப்போது உன் பொண்ணு கிடையாது, நீ தலைமறைவாக இருந்திருக்க, உனக்கு பதிலாக அங்கே போனது அவன். இப்போ ஏன் எங்கள் அப்பாவை கொல்ல போயிருப்பானோ, இதில் எங்கள் அப்பா தப்பிச்சிட்டாரா? ஆனால் இதில் சம்மந்தமே இல்லாமல் எப்படி உள்ளே வந்தா? எனக்கு எதுவும் இதுக்கு மேலே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, லூனா இது கூட தெரியல, உங்கள் அப்பா மாஃபியா, அவங்க அப்பாவும் அதே தான். இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, வாரிசு போட்டி தான். இப்போ உன் குடும்பத்துக்குள்ளே வந்துட்டு அடுத்தது உன்னையும் உங்கள் அப்பாவையும் போட்டு அவள் அந்த இடத்துக்கு, ஓ தம்மா தூண்டு இருந்துட்டு அவளுக்கு இவ்வளோ பிளானா? அதுக்கு பின்னாடி யாராவது இருப்பாங்களோ? இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. விட மாட்டேன், என்கிட்டே நடிப்பா, அவளுக்கு நான் யாரும் காட்டுறேன், ஜேகே டேஞ்சரஸ் மாஃபியான்னு அவளுக்கு நான் நிரூபிக்கிறேன். இவ்வளோ நாள் அவள் பார்த்ததெல்லாம் நரகம் இல்லை, இதுக்கு மேலே பார்க்க போகிறதான் நரகம். கரெக்ட், நீ அவளை நம்ம இடத்துக்கு கொண்டு வந்துரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி லூனா சொல்ல. அப்படியே திரும்பி ஜேகே ஒரு நிமிஷம் என்ன அப்படின்னு, நம்ம அவளை கதையை முடிச்சிடலான்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோ கிளம்பி போகிறான். லூனாவோ எப்படியாவது கொண்டு வந்தால் சரி, அதுக்குள்ளே அந்த கிளவி மண்டையை போட்டுருந்துச்சுன்னா, சச்சா நம்ம என்ன அவ்வளோ ஃபோர்ஸாக தள்ளிவிட்டோம், ஐயோ கிளவி உளறி வச்சிச்சுன்னா மாட்டிக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. சரி எப்படியும் இவன் போகிறதுக்கு முதல்ல நம்ம ஏதாவது அவளுக்கு ஸ்கெட்ச் போட்டுற வேண்டியதா அப்படின்னு அவள் ஒரு பக்கம் பிளான் போட்டுட்ருக்கா. இங்கே அப்படியே வந்துட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க அம்மாவுக்கு வந்து நல்லா ஆயிடுச்சு, ஒரு வழியாக வந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டீங்க, அவன் 2 நாளில் வரேன்னு சொல்லிட்டு போய் 1 வீக் ஆயிடுச்சு. நீங்கள் 1 வீக்கில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்கள நல்லபடியாக நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க, அவங்களும் அவங்க கையை பிடிச்சி சாரிம்மா அப்படிங்கிறாங்க. ஐயோ அத்தை எதுக்கு சாரிலாம் கேட்குறீங்க, பாருங்கள் டைம் ஆச்சு, சாப்பிடுங்க, டேப்லெட்லாம் போடணும் அப்படின்னு நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்க, அவங்களோ இல்லைம்மா நான் சாதாரணமாக உன்ட்ட அத்தையா என்ன ஒரு சக மனுஷியாக கூட நடந்துக்கல, என்ன மாதிரி ஒரு பொம்பளையெல்லாம் அப்படியே சாகட்டும்னு விட்டு, ஐயோ அத்தை அப்படின்னு நீங்கள் வாய் பார்த்த. அவங்களோ கையை அப்படியே எடுத்து விட்டு, இல்லைம்மா அதுதான் உண்மை, யாராக இருந்தாலும் இப்படி ஒருத்தி பண்ணியிருந்தா செத்து தொலையட்டும்னு விட்டுருப்பாங்க, ஆனால் நீ என்னை காப்பாற்றி ஒரு ரத்தம் வரைக்கும் கொடுத்துருக்க, உன் மனசு யாருக்குமே வராதுடா, மன்னிச்சிருமா, நான் ஸ்டேட்டஸ் அது இதுன்னு பார்த்துட்டு உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார் பக்கத்தில் இருக்கிறதே மறந்து அவங்க பாட்டுக்கு பேச, அவரோ என்னடி பண்ண என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு இப்போ தான் அவங்க பண்ணதெல்லாம் சொல்லி, என்னை மன்னிச்சிருங்க தெரியாமல் பண்ணிட்டேன். ஆடி பாவி இப்படி இல்லாமா பண்ணுவேன், உனக்கு இவன் யாருன்னு தெரியுமா? அங்கிள் இல்லைம்மா இப்போ சொல்லி ஆகணும், உன் உயிருக்கு ஆபத்து வந்துருந்தா இவ்வளோ நாள் நான் சொல்லாமல் இருந்தேன், ஆனால் இதுக்கு மேலே சொல்லாமல் விட்டா இவங்கெல்லாம் சேர்ந்து உனக்கு சமாதியாக கட்டிடுவாங்க போல். என்ன சொல்கிறீங்க, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் டிரைவரோட பொண்ணும் கிடையாது, நீ நினைக்கிற அந்த ஸ்டேட்டஸ்னு உன்னை விட பல மடங்கு பல கோடிக்கு எடுத்துப்பதி அவ. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம் என்னோடய ஃப்ரெண்டு தெரியுமில உனக்கு, பைத்தான் கேங்ஸ்டரோட லீடர், ஆமாம் அவனோட ஒரே பொண்ணு தான் இவ. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அவரோட பொண்ணா? ஆமாம் அவனோட பொண்ணு தான். எங்கே அவனோட பொண்ணுன்னு தெரிஞ்சா அவன் உயிருக்கு ஆபத்து வந்த மாதிரி இவளையும் கொன்றுவாங்கன்னு பயந்து தான் யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொன்னான். அதனால தான் நான் நம்ம டிரைவர் பொண்ணுன்னு நம்ம டிரைவரை தலைமறை வைக்கட்டு அவனை. உனக்கு அன்றைக்கி என்ன நடந்தது தெரியுமா? நானும் டிரைவரும் போக வேண்டியது தான், ஆனால் ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்து டிரைவர் என் கூட வர வேணான்னு சொல்லிவிட்டு நானும் அவனும் தான் வந்தோம். எனக்கு அவன் தான் காரே ஓட்டிகிட்டு வந்தான். அப்போ தான் எங்களுக்கு அந்த ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அப்போ கூட காருக்குள்ளே அவன் வந்துட்டு என்ன கடைசி நேரத்தில் என் பொண்ணை மட்டும் பார்த்துக்கோ, அவள் உயிருக்கும் ஏன் பொண்ணுன்னு தெரிஞ்ச ஆபத்து வரும், அதனால் அது தெரியாமல் வச்சுக்கோன்னு சொல்லி என்கிட்ட கடைசியாக ஒரு வாக்கு வாங்கிக்கிட்டான். அதனால தான் நானும் இத்தனை நாளாக இதை சொல்லவே இல்லை, உன்கிட்ட கூட சொல்லிடலான்னு நினப்பேன். சரி இப்போதைக்கு தெரிய வேணாம், கொஞ்சம் நாள் போகட்டும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் அப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, இல்லைங்க தெரியாமல் பண்ணிட்டேங்க, ஏதோ கோவத்தில் நம்ம பையனுக்கு போய் ஒரு டிரைவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களேன்னு கோவத்தில் தாங்க இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, டிரைவர் பொண்ணாகவே இருந்தாலும் அவளோட குணத்தை தான் பார்க்கணும், நீ எப்படி இப்படி ஆன அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, தெரியாமல் புத்தி கேட்டு போய் பண்ணிட்டேங்க, நான் திருந்திட்டேங்க, என் உடம்புல ஒன்று கெட்ட ரத்தம்லாம் போயிடுச்சு, என் உடம்புல இப்போ ஓடுறதுலாம் நம்ம மருமகளோட நல்ல ரத்தங்க, நான் திருந்திட்டேங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு உங்கள் கையை அப்படியே பிடிச்சி, நீ என்னை மன்னிச்சிடுடா அப்படி சொல்கிறாங்க. ஐயோ அத்தை ஏன் இப்படின்னு சொல்கிறீங்க, நான் உங்களை தப்பாகவே நினைக்கல, நான் பிறந்ததுலேருந்து என் அம்மாவை பார்த்ததே இல்லை அத்தை, நான் உங்களை தான் என் அம்மாவா, அவங்களுக்கு அவ்வளோதான் அப்படி கால அம்மா மாதிரி நினச்சிருக்கேன்,
நான் ஒன்று சாதாரண மனுஷியாக கூட நடத்தலையம்மா, மன்னிச்சிருமா அப்படி. எத்தனை வாட்டி எத்தனை மன்னிப்பு கேட்பீங்க, இனிமேல் மன்னிப்பு கேட்டீங்க நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படிங்க. அவங்களோ சரி சரி அப்படி சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி நீங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கா ஜேகேவோ மாம் மாம் அப்படின்னு கூப்பிட்டு வரான். வந்துட்டான்ல சீமா புத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் அப்படியே உள்ளே வந்து மாம் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு வந்து பார்க்குறான். அது சரி, ஃபோன் பண்ணால் எடுக்கணும், எடுத்தால் தானடா அம்மாவுக்கு என்னாச்சுன்னு சொல்ல முடியும் அப்படிங்க. டேட் நீங்கள் கூட டேய் ஃபோன் 2 நாளாக ட்ரை பண்ணுறோம், நீ தான் எடுக்கலை அப்படிங்கிறாரு. ஸோ சாரி டேட், நான் கவனிக்கலை, கொஞ்சம் பிஸ்னஸ் மீட்டிங். ஆமாம் அப்படி என்ன பிஸ்னஸ்? அது வந்து இது ஒரு கிளைண்ட் மீட்டிங், அது உங்களுக்கு தெரியாது டேட் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். சரி என்னம்மா சொல்கிற? ஆமாம் உங்கள் அம்மாவுக்கு அடிபட்டுருச்சு. ஓ அப்படின்னு உங்களை ஒரு மாதிரி ஓரக்கண்ணை பார்த்துட்டு எப்படி மாமாச்சு நீங்கள் வேணாம் இப்போதைக்கு லூனா பற்றி சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதனால் சரி நம்ம இவங்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்ட்டுவாங்க. அது படியில் தெரியாமல் விழுந்துட்டப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்ட்டு உங்களை அப்படியே பார்த்துட்டு நீ என்ன பண்ணுற? அது அத்தைக்கு சாப்பாடு அப்படிங்கிறீங்க. அப்போ அவங்களோ அவள் தான் பையனா நல்லபடியாக பார்த்துக்குறா, இப்படி விழுந்ததுலேருந்து தள்ளி விட்டது அவ்வளோதான் இருந்திருப்பா, அதான் உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படி மனசுக்குள்ள நினச்சிட்டு. ஓ சரி அத்தைக்கு மட்டும்தான் சாப்பாடெலாம் வச்சு கொடுப்பியா, எனக்கெல்லாம் இல்லையா அப்படிங்கிறான். அப்படி பார்க்குறீங்க. என்னடி நான் உன் புருஷன் தானே, அத்தை மாமான்னு அவங்கள கவனிக்கிறியோ, என்ன இப்போ கவனிப்பா அப்படிங்கிறான். இதோ சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. ரெஃப்ரெஷ் ஆகலாம், அதுக்கு முன்னாடியே கூட வரியா அப்படிங்கிறான். அப்படின்னு நீங்கள் முழிக்க வா அப்படின்னு சொல்லி கண்ணடிக்கிறான். என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அவங்களோ பரவாயில்ல 2 பேரும் எப்படியோ ஒத்துமையாக தான் இருக்காங்கன்னு நினச்சிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே திருத்திட்டு முடிச்சுட்டுக்கா உங்கள் அத்தையும் மாமா. என்னம்மா அவன் பாட்டுக்கு போகிறான், அவனை வர சொல்லிட்டேன், நீ நின்றுட்டே இருக்க போமா. எதுக்கு இப்போ வர சொல்லிட்டு போகிறானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனாலே பிடிக்காது, கத்துன்னு கத்துவான், பெட்டில் கூட படக்கூட மாட்டான், இப்போ எதுக்கு வாண்டடாக கூப்பிட்றான் அப்படின்னு பயந்துட்டே நீங்கள் அப்படியே மெதுவாக தலையை குனிச்சிட்டு ஒவ்வொரு படியாக இருப்பாங்க. இங்கே மேலே ஜேகே கடைக்கடன் வந்தவனோ எங்கே இவ்வளோ காணும் அப்படின்னு திரும்பி பார்க்குறான். நீங்கள் அப்படியே அண்ணனோடையிட்டு வர. அது சரி எப்போ இப்படி வந்து அப்படி வந்து சேர்றது அப்படின்னு திருப்பி கடைக்கடன் கீழே இருக்கானிக்கா. எங்கே இவர் போகிறாரு பார்க்க வந்தவனோ டக்குன்னு உங்களை தூக்க. என்ன பண்ணுறீங்க, நீங்கள் போடாட்டிடி உன்னை தூக்கக்கூடாதா அப்படி. அதுக்கெல்லாம் அத்தை மாமாலாம் அப்படின்னு சொல்ல அப்படியே அவனும் அதனால என்ன என் பொண்டாட்டி நான் தூக்குவேன் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வரான். நீங்கள் அப்போது உனக்கு நைட்டு இவர் பேசினதெல்லாம் உண்மைதானா, நம்மளை இவருக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பேனு. அவன் அப்படியே தூக்கிட்டு வந்து அப்படியே உங்களை இறக்கி விட்டு மாமா குளிக்க வேடி அப்படிங்கிறான். அப்படின்னு நீங்கள் தேடுறீங்க. என்னடி தேடுற? இல்லை யாரும் மாமா அப்படிங்க. ஏய் என்ன தாண்டி சொல்கிறேன், நான் புருஷன் இல்லையா அப்படின்னு கேட்டு அப்படியே வர. அப்படின்னு நீங்கள் பின்னாடி நகர்றீங்க. அவன் அப்படியே முன்னாடி நான் வந்து கிட்ட வந்து நெருங்கி நிற்க. நீங்கள் பயந்து போய் இறுக்கி மூடி நிற்கிறீங்க. அவங்க கிட்ட அப்படியே கொஞ்சம் காதுகிட்ட ஏய் குளிக்க வைக்க வாடி அப்படிங்கிறான். அப்படின்னு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவனும் அப்படியே சொல்லிட்டு சிரிச்சிட்டு அவன் பாட்டுக்கு பாத்ரூம்குள்ளே போக. நடக்கிறதெல்லாம் கனவா நனவா நிஜமாக இவர் தான் கூப்பிட்றாரோ அப்படின்னு நீங்கள் நின்றுட்டே இருக்கீங்க இன்னும் நகராமல். ஏய் என்ன இப்போ வரியா இல்லையா அப்படின்னு அவன் திருப்பியும் கத்த. இதோ வந்துட்டு அப்படின்னு போனால் ட்ரெஸ்ஸே இல்லாமல் நிற்க. ஐயோ அப்படின்னு நீங்கள் திரும்பிக்கிறீங்க. என்னடி என்ன இப்படி நிற்கிறீங்க? பின்னா கொழுக்கும் போது எல்லாத்தையும் மாட்டிக்கிட்ட நிற்பாங்க. திரும்படி. திரும்படி. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு கூட தான் ஏதோ பண்ணுது அப்படின்ட்டு அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ண. ஐயோ அப்படின்னு நீங்கள் நகர்ந்து ஓட. அவனோ என்னடி ரொம்ப பண்ணுற அப்படின்னு இழுக்கிறான். அது வந்து என்ன ஒரு வாரம் நான் இல்லாமல் தொழில் விட்டு போச்சா, என்னை குளிக்க வைக்க சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தேன், அப்போ குளிக்க வைடி அப்படிங்க. நீங்கள் சரி அப்படின்னு அப்படியே வந்துட்டு அவனை நீங்கள் பாத் பண்ணி விடுங்க. குழந்த அப்படியே பாத் பண்ணி விட்டு நீங்கள் டவல் எடுத்து ஐயோ கட்டிட்டு வாங்க அப்படின்னு குளிக்க வைக்கிறதுக்குள்ளே உங்களை அங்கேயே இங்கேயும் கிள்ளி கடிச்சுன்னு அப்படியே நினச்சி விட்டுறான். நீங்களும் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அப்படியே வந்து பேக்கப் பண்ணிவிட்டு வெளியில் போகலாமா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு பார்க்குறீங்க. ஏன்டி என் கூட வெளியே வர மாட்டியா? அப்படி இல்லை, உங்களுக்கு என்ன? ஆமாம் கல்யாணம் பண்ணும்போது பிடிக்கல, அப்புறம் பார்க்க பிடிச்சிருச்சு அப்படிங்கிறான். அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. என்னடி பேந்த முழிக்கிற, இப்போ என் கூட வர போறியா இல்லையா? வரோங்க. சரி போய் அத்தை மாமா கிட்ட நாங்கள் 2 பேரும் அவுட்டிங் போகணும்னு சொல்லிட்டு வா. அப்படியே மண்டையை ஆட்டிட்டு கடைன்னு ஹாப்பியாக கீழே ஓடுறீங்க. போடி போ, இதுதான் கடைசி சிரிப்பாக இருக்கும், இதுக்கப்புறம் நீ வாழ்க்கையில் சிரிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சி விட்றான். நீங்கள் அப்படியே ஹாப்பியாக கீழே வந்து அத்தை மாமா 2 பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னம்மா இன்னும் அப்படியே நல்லா இருடா அப்படி. நானும் அவரும் வெளியில் போயிட்டு வரோம். என்னடா இது
எது என் பையன் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னானா அப்படின்னு அவங்க அப்பா நம்பாமல் கேட்க ஆமாம் மாமா அவர் இதை சொன்னார். சரிம்மா ஏங்க எப்போ பார்த்தாலும் என் பையனை சந்தேகப்பட்டே இருக்கீங்க. அவனுக்கும் பொன்னாடியோ இப்போ தான் புரிஞ்சுருக்கும். நானே இப்போ தானே புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி அவனும் இப்போ தான் புரிஞ்சிருப்பான். சட்டு போட்டு நீ லூனாவை பற்றி கிட்டே சொல்லிடுமா. சொல்கிறேன் அத்தை. அப்புறம் அப்படின்னு அப்படியே உங்கள் வயிற்றில் கை வைக்க நீங்கள் அப்படியே ஷையாக்குறீங்க. அவங்களோ இதை எப்போ சொல்ல போகிற? இப்போ தானே வந்திருக்காரு, அதையும் சொல்லிடுறீங்க அத்தை அப்படிங்கிறீங்க. சரி சரி பிடிக்கலன்னு உன் மாவன் அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி அவங்க கிண்டல் பண்ண. ஐயோ சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க. நீங்களும் அப்படியே வெக்கப்பட்டு வெளியே ஓடி வரா. கரெக்டாக ஜேகே வெளியே வரான். என்ன அப்படி ஓடி வரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கேன். நீங்கள் ஓடி வந்து அது அப்படியே குனிஞ்சிட்டே தான் வந்திருப்பீங்க. ஸோ ஜேகே மேலே மோதி கீழே விழுக்க போகிறீங்க. அப்படியே உங்கள் ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அவன் பார்த்து அப்படிங்கிறான். நீங்கள் அது சொல்லிட்டேன் அப்படிங்கிறீங்க. போகலாமா அப்படின்ட்டு அப்படியே 2 பேர் வெளியே போக. ஜிமின் அப்போ தான் ஆப்போசிட்டில் வரான். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு என்ன மச்சான் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். டேய் நான்லாம் இப்போ அடிக்கடி வரேன், உன் கண்ணுக்கு தான் நான் தெரியறதில்ல அப்படிங்கிறான் ஜிமின். இல்லை மச்சான் என் ஒய்ஃபோட வெளியில் போகிறேன். இல்லையே சரி இல்லையே அதுக்குள்ளே தெரிஞ்சுற பர்சன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பார்க்க கேட்குறா. கார் வரையும் போயிட்டு ஏங்க ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு மறுபடியும் குடுக்குடுன்னு ஓடி வந்து ஜிமின் கிட்ட எதை பேசுகிறீங்க? ஜிமினும் அன்றைக்கின்னு மண்டையாட்டிட்டு உங்களே பார்த்துருக்க வரேண்ணா அப்படின்ட்டு குடுக்குடுன்னு ஓடி வந்து போகலாம். என்ன ஆனானுக்கு தங்கச்சிக்கு ஒரு ரகசியம் அப்படின்னு கேட்குறான். அதான் நீங்களே ரகசியம்ட்டிங்களே அதை எப்படி சொல்கிறது? நல்லா பேசுகிற அப்படின்ட்டு அப்படியே வந்து கார் ரெடி பண்ணிட்டு எங்கே போகிறேன்னு கேட்க மாட்டியா? நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் வருவேன். ஓ அப்போ எம்எல்ஏ போகலாமா அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. என்னடி நீ தானே எங்கே கூப்பிட்டாலும் வருவேன்டா. நீங்கள் கூப்பிட்டா எம்எல்ஏகத்துக்கு கூட வரேன் அப்படிங்கிறீங்க. கலியுகத்துக்கு அன்னைக்கு வா போராடாதுன்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹார்பரில் கொண்டு வந்து அப்படியே நிப்பாட்டுறானுங்க. சுற்றி முற்றி பார்க்குறீங்க. எங்கே போகிறோம் அப்படிங்கிறீங்க. வா சொல்கிறேன் அப்படின்னு அப்படியே கூட்டிகிட்டு நடக்கிறான். அங்கே ஒரு ஷிப்பு மட்டும் நிற்குது. இங்கே அப்படியே அவன் கூட எங்கே நாடு கடத்த போகிறானா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயத்திலே தான் வந்துட்டுருக்கீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ஏதோ தப்பாக நடக்க போகுது அப்படின்னு படவும் தான் நீங்கள் ஜிமின் கிட்ட அண்ணா இவர் திருந்தின மாதிரிலாம் எனக்கு தெரில, ஒரே நாள்லலாம் இப்படி மாற முடியாது, இவர் ஏதோ வேலை பண்ணுறாரு அது மட்டும் புரியுது, ஆனால் என்னன்னு தெரில, என்னை காப்பாற்றலாட்டி பரவாயில்ல, இவர் எந்த பிரச்சனையும் மாட்டிக்காமல் தயவுசெய்து காப்பாற்றிடுங்கண்ணா, எங்களை யாரை எப்படியாவது ஃபாலோ பண்ணிட்டு வாங்கண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அதான் அவனும் சரிம்மா அப்படின்னு இருப்பான். அது தெரியாமல் ஜேகேவோ அப்படியே ஹாப்பியாக போக நீங்கள் இப்படிலாம் எதிர்பார்த்தனால அப்படியே பொறுமையாக ஜிமின் இன்னும் சீக்கிரம் வாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்க. இப்போது அப்படியே நிறைய பேர் வந்து அப்படியே 2 பேர்த்தையும் ரவுண்ட் அவுட் பண்ணுறாங்க. நீங்களும் அப்படியே பயந்து போய் ஜேகே கையை பிடிக்காமணும் டக்குனு உங்களை அப்படியே கையை அப்படிங்கிற மாதிரி தட்டி விடுறான். நீங்கள் எங்க இதெல்லாம் அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் உன்னை யமலோகம் அனுப்ப வந்தவங்க இதெல்லாம் சொன்னேன், யமலோகத்துக்கு போகலான்னு போவர் ரெடியாரு. ஏன்டி தம்மாத்தூன் இருந்துட்டு நான் என்ன சாதாரண நினச்சா மாஃபியாடி என்கிட்டேயும் ஓமலாட்ட கட்சியா? எங்கள் அப்பா வேணால் நம்பலாம், நான் நம்பவே நினச்சா இல்லை நீங்கள் அப்படி சொல்லும் போதே அப்படியே அவங்க முடிவு பிடிச்சி அப்படியே உங்களை மூஞ்சி அப்படியே கிட்ட கொண்டு என்ன நினச்சிட்ருக்க? நீ சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மா மேலே ஒன்று கியானம் கிடையாது. இல்லைங்க நீங்கள் இந்த அப்பாவை மூஞ்சி வச்சுட்டு என்னை எப்படியெல்லாம் ஏமாற்றிருக்க, நீ ஏமாத்துற அளவுக்கு நல்லா இருந்திருக்கேன் பாரு. பாரு நீ சொன்னியே எம்மலகம் அதுக்கு தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்கேன் சரி அப்படின்னு அப்படியே உங்களை தள்ளி பாட்டுக்கோ அவன் கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். நீங்கள் அப்படியே திருத்தன்னு முடிச்சுட்டு அங்கே நின்றுட்டுருக்கீங்க. இங்கே ஜிமினோ உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா அப்பா 2 பேர்த்தையும் கூப்பிட்டுட்டு தான் வந்து அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னதும் அவங்களும் நாங்களும் வரோம் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ 3 பேருமே அப்படியே வந்துட்டுருக்கா. ஆப்போசிட்டில் இப்போ ஜேகேவோட காரை பார்த்தது ஜிமினோ அப்படியே குறுக்க வந்து நிறுத்த. அப்போ தான் ஜேகே பார்க்குறான் இதென்ன ஜிமின் அப்படின்ட்டு இவன் வேறு அப்படின்னு ஐயோ இப்போ எங்கன்னு கேட்டு இதுங்க காரியத்தை கெடுத்துருமே அப்படின்னு அவன் யோசிச்சுட்ருக்கா. ஜிமின் கடகடை இறங்குவது நின்று ரிட்டன் வர இப்போ என்ன போனா வீட்டுக்கு திரும்ப வேணாம், ஏய் நக்கல் பண்ணுற நேரம் மாட்டது எங்கடா ஹீரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மா அப்பா 2 பேருமே உள்ளுக்குள்ளே தேடுறாங்க. ஹீரா எங்கடா காரில் காணோம், ஹீரா எங்கடா நீ தானே கூட்டிகிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்க. டேட் உங்களுக்கு உண்மையே தெரில சரியான முட்டாள் டேட், நீங்கள் யார் எது சொன்னாலும் நம்பிடுறதா, அவள் நம்ம டிரைவர் பொண்ணே இல்லை, அதான் எங்களுக்கே தெரியுமே அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. அவனோ என்ன தெரியுமா அப்படின்னு பார்க்குறான். ஆமாம் நீ மேலே சொல்லு, நீ என்ன தெரிஞ்சிருக்கன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல. உங்களை ஏமாற்றி உள்ளே வந்திருக்கோம், அந்த பைத்தான் இருக்கான்ல அவனோட பொண்ணு தான் அவள், அதுவும் தான் தெரியுமே. என்ன எல்லாம் தெரிஞ்சோ அப்புறம் எப்படி உள்ள விட்டீங்க? அவன் நம்மளே ஏமாற்றி நம்மளோடதெல்லாம் ஆட்டையை போட பார்த்துருக்கா, அதுதான் அவளுக்கு சரியான தண்டனை. என்னடா பண்ணி தொலைச்சா அப்படின்னு ஜிமின் வந்து சட்டையை பிடிக்க. இவன் வேறு ஓவராக பொங்குவான். கையடுறா அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை என் டார்லிங் லூனா கொடுப்பா. என்னடா உளறிட்டுருக்க
பைத்தியம் பிடிச்சவனே, நீ தான் லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்க. அவள் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடந்ததெல்லாம் சொல்ல, என்னடா சொல்கிறீங்க? ஆமாடா, என் ஃப்ரெண்டோட பொண்ணுடா அவள் ஒன்றும் ஏமாத்திலாம் வரல. நான் தாண்டா அவளை இங்கே கொண்டாந்து தப்பு பண்ணிட்டேன். டே லூஸாடா நீ, நானும் புரிஞ்சுக்காம இத்தனை நாள். நீங்களுமா? ஆமாடா, இவ்வளோ நாளாக அவளை புரிஞ்சுக்காம வந்துட்டேன். என்னை இப்படி தள்ளி விட்டா அடிப்படை வச்சது உன் லூனா தாண்டா. அவளால் தாண்டா நான் கீழே விழுந்தேன். ஒரு ரூமில் நீ இல்லாத போது எதுவும் வந்து தேடினாடா. கேட்ட போய் நான் அடித்து தள்ளிட்டு போயிட்டா. கீழே விழுந்து ரத்த வெள்ளத்தில் கிடந்த என்ன கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததே ஹீராதாண்டா. அது மட்டும் இல்லைடா, ரத்தம் கிடைக்காம எங்கேயும் அலையும்போது எனக்காக ரத்தம் கொடுத்து என்னை காப்பாற்றினாடா அவளை போய். உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னம்மா? அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா. மோம், என்ன சொல்கிறீங்க? ஆமாடா, பைத்தியக்கார பையில எதுவுமே தெரியாமல் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இப்படி கொண்டு போய் அவளை நீயே நரகத்தில் தள்ளிட்டு வந்திருக்கே. இப்போ அந்த லூனா அவளை என்ன பண்ணியிருப்பா? ஓ ஷிட் அப்படியே ஜிமின், சீக்கிரம் காரடா. உனக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். என்னடா அவளுக்கு ஒரு விஷயம் சொல்லி என்ன சாவடிக்கிறீங்க? இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறான். சொல்லும் போது கேட்குற நிலமையிலடா நீ இருந்த. இப்போ கூட நீ எங்கேயோ அவளைக்கு ஏதோ பண்ண கூட்டிகிட்டு போகிறான்னு தெரிஞ்சு தாண்டா வந்தா. என்னடா சொல்கிற? ஆமாம், வரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பேசினாலே என்ன சொன்னா நினச்சேன். அண்ணா அவர் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறார், சரியாக படலை. என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டுவாங்க. எனக்கு என்ன ஆனாலும் சரி அவரை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு போனாடா. அந்த பொண்ணை போய் அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான் அவன். ஷிட், இல்லை இல்லை, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. என் முழு மனசு அவளுக்காக துடிக்கிறதெல்லாம் எனக்கு இவ்வளோ நாளாக புரியாமல் போச்சு. இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவனோ, இல்லை இல்லை, என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகக்கூட மாட்டேன் அப்படின்னு ஜேகே அங்கே இந்த திருப்பி காரை ஸ்பீடாக, லூனா உனக்கு இருக்குடி, உன்னை விட மாட்டேன். இப்போ இத்தனை வேலையை நீ பார்த்துட்டு எல்லாத்தையும் தூக்கி அவத்தாலையில் வச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக காரை ஓட்டிக்கிட்டு வரான். வந்தால் அதே இடத்துல அப்போ நீங்கள் இங்கிட்டும் அங்கிட்டும் எல்லாத்தையும் தள்ளிவிட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை டேய் என்னடா தடிமாடு மாதிரி இருக்கீங்க, ஒரு பொண்ணை உங்களால் பிடிக்க முடியாது, பிடிக்கடா அப்படின்னு அவள் சொல்லி கத்திட்டு இருக்கா. அப்போ அவங்கள வந்து அப்படியே பிடிக்கிறாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணுறீங்க. அவனுங்களும் உங்களை அப்படியே வந்துட்டு மண்டையிலே ஒரு ராடால் ஒரு போடுதான். அப்படியே பிளட் வர நீங்கள் அப்படியே மண்டையை பிடிச்சிட்டு உட்காந்துடுறீங்க. உங்கள் கால்லே இப்போ ராடால் அடிக்கிறாங்க. அப்படியே நின்று பண்ணிட்டு அம்மா அப்படின்னு நீங்கள் கரெக்டாக ஜேகே வந்து கார் விட்டு அப்படியே ஓடி வரான். வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரா. லூனா அப்படியே வந்துட்டு ஜேகே, ஷிட் இவன் வந்துட்டானா, வர்றதுக்குள்ளே இவளை இங்கேருந்து கடத்தணும்னு பார்த்தா வந்துட்டான், தூக்குங்க சீக்கிரம் தூக்கி கப்பலில் போடுங்க, அவன் பிடிச்சானா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓட வைக்க பார்க்குறான். அப்போ அப்படியே வந்துட்டு ஜேகே இதுக்கு மேலே வரக்கூடாது, உன்னை தான் பண்ணுமே அப்படின்ட்டு டக்குன்னு கண்ணை எடுத்து அப்படியே பாயிண்ட் பண்ணுறா. லூனா அப்படின்னு ஜேகே பார்க்க, என்னடா? ஆமாம், இப்போ உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமே, உன் தாய் கல்வி எல்லாத்தையும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாயிண்ட் பண்ண. ஆமாடி எல்லாம் தெரிஞ்சிச்சு, உன்னை போய் நல்லவன் நினச்ச பார், இனி ஒன்று விட மாட்டேடி அப்படின்ட்டு அவன் கண்ணை தேடுறான். என்ன உன் கண்ணா? அதெல்லாம் எப்போ உன்னை வந்துட்டு மைண்டை பிளாக் பண்ண நினச்சேனோ அப்போவே உன்னோட திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணிட்டு உன்கிட்ட அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறா. இப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, பேசிகிட்டே எல்லாத்தையும் வாங்கியிருப்பா. ஓ ஷிட் அடிட்ட ஜிமினோ அவனோட கண் எடுத்துட்டு அவன்கிட்ட எல்லாட்டி என்னடி என்கிட்ட இருக்கா அப்படின்ட்டு வர, ஃபஸ்ட்டு அவனை போடுங்கடா அப்படின்னு சொல்லி அவள் கத்துறா. இப்போ அவங்க ஆளுங்களாம் வந்து சண்டை போட இப்படி சண்டை நடந்துட்டுருக்கு. அப்போ ஜேகேவை இதுக்கு மேலே ஒன்று அப்படியே உயிரோடு விட்டா சரிப்பட்டு வராது, ஃபஸ்ட்டு நீ சாகு, அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டையும் சேர்த்து அனுப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே பாயிண்ட் பண்ணி கரெக்டாக ஷூட் பண்ண. நீங்கள் இவ்வளோ நேரம் அப்படியே படுத்துட்டு இருந்தேன், இதெல்லாம் காதில் வாங்கிட்டு டப்புன்னு எழுந்து அப்படியே குறுக்க நிற்கிறீங்க, உங்கள் ஷோல்டர்லேயே ஷூட் ஆகுது. அப்போ ஹீரா அப்படின்னு ஜேகே வந்து பிடிக்க, நீங்கள் அவன் கையிலே அப்படியே அவனை உங்கள் கையில் பிளட் வர அவன் கண்ணத்தை அப்படியே தடவிட்டு அப்படியே கீழே விழுகுது உங்கள் கை. ஹீரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே தூக்குறான். அவன் அவளை தூக்கிட்டு போகிறான், அவனை விடாதீங்கடா அப்படின்னு சொல்ல. இப்போது அங்கே வந்துட்டு பெரிய ஃபைட் நடந்துட்டுருக்கு. ஜேகே அவங்கள வச்சுக்கிட்டே தான் சண்டை போடுறான். அப்படி இருந்தோம் அவங்க ஆளுங்களாம் அவங்கள அப்படியே போடுங்க. அடுத்த நிமிஷம் லூனா கப்பலில் போட்டு அப்படியே உங்களுக்கு அந்த இடத்த விட்டு நகர்த்துறா. அப்போது அவங்க வந்து நீங்கள் அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே அவள் லூனா அங்கே பார் ஹீரோவை கொண்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கடை திருப்பி எல்லாத்தையும் அடிச்சு போட்டு ஓடி வரான். அப்படி இருந்தும் கப்பல் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது நீங்கள் ஜேகே அப்படின்னு புலம்பிட்டே இருக்கீங்க. அப்போ லூனா இன்னும் நீ சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ராட் எடுத்து உங்கள் மண்டையில் டமார்னு அடிக்க, அப்படியே மண்டையில் பிளட் வர, நீங்கள் அப்படியே கண்ணை சொருக கண்ணை மூடுறீங்க. ஜேகே அப்படியே அதை பார்த்துட்டு அவ்வளோதான் நீல் டவுன் பண்ணி உட்காந்து, ஹீரோ லூனா அவனை விட்ட மாட்டேன்டி அப்படின்னு கத்துறான். ஆனால் அவனால் எதுவும் பண்ண முடியல, ஏன்னா அங்கே கன் ஷூட்லாம் நடந்து அவன் உடம்புலேயே கொஞ்சம் ஷூட் ஆகிருக்கு. ஸோ வந்துட்டு ஜிமின் வந்து அவனை அப்படியே கை தக்க பிடிச்சி வாடா ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம்.
ஹீரோடா எல்லாத்துக்கும் காரணமே நீ தான். இப்போ என்ன கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு இப்போ பேசிகிட்டு இருக்கா, நம்ம அவளை கண்டுபிடிக்கலாம் வா, ஃபஸ்ட்டு நம்ம தான் இருக்குது, நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே வந்துட்டு அவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஜேகேக்கும் ஜிமினுக்கும் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. இங்கே ஜேகேவால் இருக்கவே முடியல, சீக்கிரம் எனக்கு என் ஹீரோவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் அப்படியே எல்லா பக்கமும் ஹார்பர்லலாம் தேடி பார்க்குறான். அந்த ஷிப் எங்கே போச்சுன்னு கூட தெரியல. ஆனால் பைத்தியம் முடித்த மாதிரி இப்படியே தேட ஆரம்பிக்கிறவங்கள. இல்லை விட மாட்டேன், என் பொண்டாட்டி இல்லாமல் நான் வீட்டுக்கே திரும்ப வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 மாதம் வெளியிலே தான் சுற்றிட்டுருக்கான். வீட்டு பக்கம் கூட வரல. உங்கள் அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளையும் காணோம், இவனும் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான் அப்படின்னு 2 பேரும் ரொம்ப சுகத்தில் இருக்காங்க. ஜேகே ஒரு நாள் அப்படியே வீட்டுக்கு வரான். அப்போ அவங்க அப்பா பார்க்குறாரு. அப்படியே தாடி மீசை அப்படின்ட்டு முடியெலாம் ரொம்ப லாங்காக வளர்த்துட்டு அப்படியே வந்துட்டுருக்கான். என்னடா இப்படி ஆகிட்டப்பா, சாரிப்பா, நீங்கள் அவளை நல்லா வாழ வைக்கணும்னு கொண்டாந்தீங்க, ஆனால் நான் தொலைச்சிட்டப்பா, நானும் தேடிட்டு தான் இருக்கேன், இன்னும் கண்டுபிடிக்க முடியல. சே, என்னால் என்ன மாஃபியா, மயிருக்கு தான் இருக்கேன் மாஃபியாவா, என்னால் என் பொண்டாட்டியை கூட கண்டுபிடிக்க முடியல. என் பொண்டாட்டி வயிற்றுல குழந்தை என்ன ஆச்சுன்னு கூட தெரிலப்பா. ஆனால் இதுக்கெல்லாம் காரணமான லூனாவை விடவே மாட்டேன். சாவி என் கையில் தான், கொடூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஜிமினோ டே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு செய்தி கிடச்சிருக்கிறா, இந்த பக்கமாக அந்த ஷிப் போனதாக தகவல். டாட் நான் உடனே போகிறேன். டே இப்போ தாண்டா வீட்டுக்கு வந்தேன், ஃபஸ்ட்டு ஹீரா தான் முக்கியம், அவளை காப்பாற்றிட்டுறான். ஆமாடா ஹீரா முக்கியம்தான், உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க அம்மா கூட சொல்ல. அப்படி அம்மா அப்படின்னு பார்க்குறான். என்னடா பண்ண சொல்கிற, பாவண்டா அந்த பொண்ணு, அம்மா பாசத்துக்காக ஏங்கினவடா, அவளை போய் நம்மெல்லாம் சேர்ந்து இப்படி பண்ணிட்டோமேடா, அவளை கண்டுபிடிச்சி நல்லபடியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், முடிச்சா சீக்கிரம் கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பா அப்படின்னு அவங்க கையெடுத்துக்க கூட. மா கண்டிப்பாக போட்டாட்டி நான் கண்டுபிடிப்பேம்மா அப்படின்ட்டு தேட ஆரம்பிக்கிறான். ஆனாலும் நீங்கள் இன்னும் கிடைக்கல, அவனும் ஒரு இடமா தேடிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு கிடைக்கிற தகவல் படி எல்லா பக்கமும் போய் பார்க்குறான். பட் இப்போ வரைக்கும் அவன் கைக்கு நீங்கள் கிடைக்கவே இல்லை. அப்படியே 8 months போகுது. திடீர்னு ஒரு நாள் மார்னிங் ஜிமின் அப்படியே ஓடி வரான். அப்படியே ஜேகேவோ உங்கள் ஃபோட்டோவை கையில் வச்சு நெஞ்சில் அப்படியே வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்போ டபார்னு கதவு திறக்க சொன்னு கேட்டு ஜேகே அப்படியே என்னடா அப்படின்னு பார்க்குறான். ஜிமினோ டே மச்சான் என் கூட உடனே வா, ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு கூப்பிட்றான். எந்த இடத்துக்கு? வாடா மச்சான், ஹீரோவை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, சொன்ன நிமிஷம் கடகடன் ரெடி ஆகிட்டு போகலாம் அப்படின்ட்டு வரான். அப்படியே 2 பேரும் கடகடன் கீழே இறங்கி வராங்க. அவங்க அம்மா அப்பா பார்க்க வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியில் வந்துடுறானுங்க. வந்து சொன்ன இடத்துக்கு போய் பார்த்தா அது ஒரு பீச் ஓரத்தில் ஒரு பொண்ணோட உடம்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்ல அங்கே கடகடன் ஓடி வந்தோம். எது பாடியோ? இல்லை இல்லை, இது கண்டிப்பாக ஹீரோவாக இருக்காது அப்படின்னு சொல்கிறான். டே அப்படி தான் நான் நினைக்கிறேன், ஆனாலும் வந்து பாருடா ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு வர கரெக்டாக வந்து பார்க்குறான். பார்த்தா 9 months இப்போ வந்து வயிற்றில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ வயிறுலாம் பெருசாக இருக்கு. மூஞ்ச அப்படியே ஒத்து பார்க்குறான். நீங்களே தான், உனக்கு கை கால்லாம் நடுங்குது. இல்லை இல்லை ஹீரோ 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 அப்படின்னு அப்படியே தூக்கி உங்கள் மடியில் வச்சு ஹீரோ ஹீரோ என்ன பாருடி, இல்லை இவளுக்கு எதுவும் ஆயிருக்காது, பொண்ணாட்டிக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணில் இருக்குல்ல அதே மாதிரி உங்கள் லிப்பில் அப்படியே லிப் வச்சு அப்படியே மூச்சு கொடுக்க ட்ரை பண்ணுறான். அப்படியே அவங்க நோஸ் கிட்ட அப்படி கையெல்லாம் நடுங்குது. இல்லை இல்லை அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லி அப்படியே மெதுவாக வச்சு பார்க்குறான். அவங்க பல்ஸை வரைக்கும் பிடிச்சி பார்க்குறான். லைட்டாக அப்படியே மூச்சு இருக்குது. என் பொண்ணாட்டி உயிரோடு தான் இருக்கா, உயிரோடு தான், கால் த ஆம்புலன்ஸ் சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட கெஞ்ச இருங்க சார் வர சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஆம்புலன்ஸும் வருது. அப்படியே உங்களை போட்டு உங்கள் கையெல்லாம் தேய்ச்சிட்டு ஹீரோ ஹீரோ நம்ம குழந்தை அப்படின்னு வயிற்றில் கை வச்சு பார்க்குறான். பேபியோட மூமெண்ட்ஸ் தெரியுது. குழந்தை நீ பத்திரமா தான் இருக்கேடி அப்படின்னு அவங்க கை கால்லாம் பார்க்க அங்கங்கே அப்படியே வெட்டின சூடு வச்ச அந்த மாதிரி காயம் இருக்குது. அது இல்லாமல் ஏதோ இன்ஜெக்ஷன் போட்ட காயம்லாம் வேறு இருக்குது. அப்படியே பார்க்குறான். ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காளாடி, எல்லாம் என்னால் தான், நானே பண்ணிட்டேன், மன்னிப்பேடின்னு சீக்கிரம் எழுந்து வந்து என்னை மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்லி அவன் அழுகிறான். அப்படியே ஜிமினோ பாவமாக பார்த்துட்ருக்கான். அப்படியே உங்களை ஹாஸ்பிட்டலில் கொண்டதா, நீங்கள் எந்த அசைவும் இல்லாமல் இருக்கீங்க டாக்டர் அப்படின்னு கையில் தூக்கிட்டு ஓடுறான். ஸ்ட்ரக்சரில் கூட வைக்காமல் அப்படியே அவங்க என்னாச்சு எமர்ஜென்சி, என் ஒய்ஃப்க்கு என்னாச்சு பாருங்கள் அப்படி சரி சார் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே கொண்டு போய் வச்சு அப்படியே வந்துட்டு ஐசியூவில் இருக்கீங்க. வெளியில் ஜேகே வேலை இருக்கமுல. டே மச்சான் அவளுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல, என் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆயிருக்காதுல்லடா சொல்லுடா அப்படின்னு ஜிமினை போட்டு உழுக்க. ஒன்றும் ஆயிருக்காதுடா அமைதியாரு அப்படிங்க. அவங்க அம்மா அப்பாவும் போடி வந்துடுறாங்க. வந்துட்டு என்னப்பாச்சு, எங்கே மருமக எங்கே? அங்கே ஐசியூவில் இருக்கா அப்படின்னு கை காட்டுறான். அவன் நல்லபடியாக இருக்காளா அப்படின்னு கேட்குறாரு.
தெரியலப்பா அப்படிங்கிறான். என்னடா சொல்கிற? ஆமாப்பா அப்படின்னு நீங்கள் எப்படி கிடச்சிங்கங்க சொல்ல அவங்க அவ்வளோதான் அப்படியே உட்காந்துறாரு. என்னால் தான் இல்லை, நான் அவங்க அப்பாவுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. ஒரு பொண்ணோட உயிரில் எப்படி நான் விளையாண்டேனே அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ண அவங்க அம்மாவை. ஆமாம், பேசாமல் நீங்கள் அப்பயும் உண்மையெல்லாம் சொல்லியிருக்கலாம். நம்ம யாராவது நல்ல பையனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம். இப்படி அவள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவள் உயிரும் அப்படின்னு சொல்ல ஜேகே போதும் அப்படின்னு கத்துறான். அப்படியே பார்க்குறாங்க. போதும், இது வரைக்கும் பண்ணதெல்லாம் போதும், இதுக்கு மேலேயும் எதுவும் பேசாதீங்க. நீங்கள் பண்ண தப்புக்கு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இன்றைக்கி என் பொண்டாட்டி புள்ள எனக்கு கையை விட்டு போயிடும் போல இருக்கு. எல்லாம் உங்கள் மேலே தான். அன்னைக்கே இதெல்லாம் சொல்லியிருந்தா நான் திருந்திருப்பேனா என்னமோ. ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு அவங்க அப்பாவை பார்த்து கேட்டு அப்படியே அப்போ கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்டு கடக்கணும். டாக்டர் டாக்டர் என்னாச்சு? என் ஒய்ஃப் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். சார் பதறாதீங்க, இதில் சைன் பண்ணுங்கள். அவங்களுக்கு மூச்சு சரியாக விட முடியல, ஸோ ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய ஃபஸ்ட்டு வெளியில் எடுக்கணும். குழந்தை வயிற்றுக்குள்ளே இருந்தால் அதுக்கு தான் ஆபத்து. சரி, ஆனால் இதனால் என் ஒய்ஃபுக்கு சார் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைன்லாம் வாங்கிட்டு உள்ளே போய் உங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்குது. அப்படியே ஆப்ரேஷன் பண்ணி பேபியை வெளியே எடுத்துகிட்டு அப்படியே பேபி சவுண்ட் கேட்க குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு இங்கே ஹாப்பியாக இருக்கான். அப்படியே டாக்டர் வெளியில் வந்து சார் உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு கொடுக்க அவனும் அதை கூட வாங்கலை. இல்லை என் பொண்டாட்டிக்கு என்னாச்சு அப்படின்னு அப்படியே உங்களே தான் எட்டி எட்டி பார்த்துட்டு கேட்டிருக்க. சாரி சார், எங்களால் அவங்கள காப்பாற்ற முடியல. அவங்களுக்கு ஏதோ இன்ஜெக்ஷன் நிறையா போட்டிருக்காங்க, அது வைரஸ் உடம்பு ஃபுல்லாக பரவிடுச்சு. லெவலை குழந்தைய அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு அவங்க அடிக்கடி அவங்க கை கால்னு கட் பண்ணி பிளட்டை வெளியே அனுப்பியிருக்காங்க. அதனால தான் அவங்க குழந்தைக்கு எதுவும் ஆகாமல் இருந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாடி எப்போ எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க நோ அப்படின்னு கத்திட்டு உள்ளே ஓடுறான். உள்ளே ஓடி வந்து அப்படியே பார்க்குறான். நீங்கள் அப்படியே வந்துட்டு அவங்க மேலே வந்துட்டு துணி போட்டு மூடி வச்சுருக்காங்க. ஸோ அதை அப்படியே கையெல்லாம் நடுக்க அப்படியே எடுக்கிறான். உங்கள் மூஞ்சை அப்படியே பார்க்குறான். மூஞ்செல்லாம் வெளியேறி போய் அந்த பிளட் இல்லாமல் இருப்பாங்களா அந்த மாதிரி இருக்கீங்க. அப்படி கையெடுத்து ஏன்டி ஏன் என்னை விட்டு போனேன்? என் கூட இருந்து என்கிட்ட சட்டையை பிடிச்சி ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டிருக்கலாம்ல. எனக்கு கேட்டு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்த, என்னை விட்டு ஏன்டி போனேன்? இல்லை நீ போகக்கூடாது. ஹீரா என்கிட்ட வந்துடு ஹீரா, ப்ளீஸ் ஹீரா என்கிட்ட வந்துடுமா. நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்டி. நான் தப்பு பண்ணிட்டேன்டி, அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்காதடி. என்கிட்ட வந்துடுடி ப்ளீஸ்டி, என்னால் தாங்கிக்க முடியடி. நமக்கு குழந்தை பிறந்திருக்குடி, நம்ம பையன் மூஞ்ச கூட நான் பார்க்கலடி. உன்னை தாண்டி பார்க்க ஓடி வந்தேன். எழுந்துட்டு போட்டு உங்களை உழுக்குன்னு உழுக்கிறான். எங்கே நீங்கள் எந்திரிக்கிறது, அவ்வளோதான் நீங்கள் டெத்து. அவனால் அதை ஏற்றுக்கவே ஹாஸ்பிட்டலில் அதர்ற அளவுக்கு கத்துறான். அப்படி கத்தி அழுகிறான். உங்களை போட்டு உழுக்கிறான். நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. வரமாட்டியாடி கிட்ட திருப்பி வரமாட்டிக்காடி. என்னை விட்டு போகிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? தப்பு தான், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு அவங்க கையை பிடிச்சி அவன் கணத்தில் அவனே அடிச்சுக்கிறான். என்கிட்ட வந்துடுடி ப்ளீஸ்டி, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. இந்த 8 மாதம் இருந்தேன் நரக வேதனை அரைஞ்சிடி. உன்னை எப்படிலாம் பார்த்துக்கணும்னு நினச்சேன், என்னடி இப்படி பண்ணிட்ட அப்படின்னு அப்படியே அவங்க கையை காலெலாம் தொட்டு பார்க்குறான். அப்படியே சூடு வச்சு கையை கட் பண்ணது, இன்ஜெக்ஷன் போட்ட தலைமெல்லாம் அப்படியே தொட்டு பார்த்து, இதுக்கெல்லாம் காரணமாக நம்மளை சும்மா விட மாட்டேன். ஹீரோ பாடி என்கிட்ட வந்துடுடி, ஏன்டி என்னை விட்டு போனேன் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கான். அப்படியே ஜெமின் உள்ளே வந்து அவங்க அம்மா அப்பான்னு எல்லாம் வராங்க. அவ்வளோதான்ப்பா, அவ்வளோ விதி முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. இந்த அவங்க குழந்தைய பாரு அப்படின்னு கையில் கொடுக்க குழந்தைய வாங்கிட்டு அப்படியே உங்களை ஹீரா பாருடி, நம்ம பேபியை பாருடி, எழுந்து பாடி ப்ளீஸ்டி, தப்பு பண்ணிட்டடி, அதுக்கு தண்டனை கொடுக்காதடி, இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்காதடி, என்னால் தாக்கவே முடியாது. எழுந்து வந்து எவ்வளோ வேணாலும் ஆடிடி, கிட்ட சண்டை போடுறி, நம்ம போய் சண்டை போடலாம். ஆனால் இப்படி என்ன தனியாக புலம்பு விட்டு போவாதடி ப்ளீஸ்டி, இரா அப்படின்னு கத்த நீங்கள் எங்கே அவ்வளோதான். டாக்டர் வந்து சார் இறந்துட்டாங்க சார், வெளில போங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை தரோம் அப்படின்னு சொல்ல, நோ என் ஒய்ஃப் சாகலை, என் ஹீரோ சாகலை அப்படின்னு உங்களை கட்டிப்பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கான். பார்க்குறவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறேன்டா. பிகாஸ் சேட் எண்டிங் தான் கேட்டிங்க, ஸோ சேட் எண்டிங் கொடுத்துட்டேன். இந்த எண்டிங் பிடிக்காதவங்களுக்கு செகண்ட் பார்ட்டாக போனஸ் பார்ட்டாக மாஃபியா பேபிகள் வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேடா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க.
பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.